கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஆரம்பிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸோட ஆரம்பிப்போம். நேற்று அப்டேட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து நேற்று அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க வேணாம். இன்னைக்கு என்ன முக்கியமான அப்டேட்ஸ் வந்துச்சோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம். பரணி வரும் அப்படின்னு பார்த்தேன், பரணி இன்னும் ஆளை காணோம். அதனால் என்ன அப்டேட்ஸ் வந்துச்சோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. இன்னைக்கு வந்த அப்டேட் அப்படின்னா, நேற்று வந்தவரை கண்டினியூட்டி தான். அந்த சிவகார்த்திகேயன் அனிருத் காம்போல மதராசி ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அது 2 மில்லியன் தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, போஸ்ட் வந்துருச்சு. நாளைக்கு கிங்டம் விஜய் தேவரகொண்டா படம், அது நாளைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஒரு புது போஸ்டர், இந்த மொமெண்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ கொடுக்குறாங்க. அடுத்தது இந்திரா அப்படிங்கிற படத்துல இருந்து ஊரும் வாயடைச்சு போய் நின்றது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் முதல் பக்கம் அப்படிங்கிற படத்துல இருந்து ஸ்னீக் பீக் ஒன்று விட்டுருக்குறாங்க, சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். அடுத்தது வேற என்ன முக்கியமான அப்டேட்டு, இதய முரளி மற்றும் இன்னொரு படம், அது மலையாள படம். இந்த 2 படத்துல இருந்தும் பிரீத்தி முகுந்தனுக்காக பர்த்டே ஸ்பெஷல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. கிங்டம் படத்துல இருந்து ஒரு தமிழ் சாங் விட்டுருக்காங்க, அதாவது ரேஜ் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு சாங்கோட தமிழ் வெர்ஷன் தடியாரா அப்படிங்கிற சாங் வந்து விட்டுருக்காங்க. அடுத்தது வேற என்ன, ஹவுஸ்மேட்ஸ் அந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜி தமிழ் மற்றும் ஜி5 தமிழ், இவங்க 2 பேரும் சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பிரீத்தி முகுந்தன் மலையாள படம் சொன்னால மெயினே பியார் கியா அந்த படம். அப்புறம் வந்து வார் 2 சென்சார் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் 5 நிமிஷம். கூலி சென்சார் ஆக போகுது, நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் ரன் டைம் வந்து 2 hours 50 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அஃபீஷியலாக வரட்டும். வேற ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்க. அக்யூஸ்டு அப்படிங்கிற படத்துல இருந்து புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க, யோகி பாபு ப்ரோமோ. ஏதாவது அப்டேட் இருக்கா, இல்லை அது மிஸ் ஆச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க. நேற்று கிங்டமோட நைட்டு வந்து தமிழ் நடிகர்கள் பாட்டு வந்தது, வந்துருச்சு. அது சொல்லிட்டேன். D54 தனுஷோட அடுத்த படம், விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல நடிக்கிற படத்துடைய ஒர்க்கிங் ஸ்கில் நேற்று விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம், இந்த வருஷமே வராதுன்னு தெரியல, அடுத்த வருஷம் சம்மரில் வரும் போல இருக்கு. கண்டிப்பாக வேற லெவல் சம்பவம் பண்ணும் அந்த படம். அது நான் சொல்கிறேன் ஏன்னு. ஏன்னா அந்த படம் வந்து கேள்விப்பட்டவங்கள பல விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவான செய்தி சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்கில் வந்திருக்கு. இவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அப்டேட் எது மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்கள். வார் 2ல இருந்தே ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வருது ப்ரோ. அதுல ஒரு 15 செகண்ட் ப்ரோமோ விட்டுருந்தாங்க, உலகென ஒரு எடுத்தாயின்னு சொல்லி. நம்ம மதன் கார்கி தான் எழுதியிருக்காரு. நீங்க அமைதி ஆயிடுச்சா, இல்ல எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரே நாள்ல 2 செலிபிரிட்டியை பார்த்துருக்கீங்க, சொல்லவே இல்லை. அடுத்து என்ன, நாளானைக்கு சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதா பெண்டிங்கு? இல்லை சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்களேன். அப்படியே விஷால் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. விஷால் ப்ரோ இதை காமிக்கல. இப்போ எனக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. என்னன்னா ஃபேனில் வந்து ஏதோ ஒரு மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டுட்டு விட்டுருவேன். நான் கதவு தட்டுறாங்களோ அப்படின்னு பார்த்தா எடுத்தா பார்த்தா ஃபேன்லையும் மாட்டியிருக்கு ஏதோ ஒன்று, அதனால சவுண்டு கேட்டிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்கல, டிஸ்டர்பன்ஸ் இல்லை? இல்ல இல்ல. ஓகே. பரணியை காணா, விஷால் ப்ரோ வந்திருக்காரு. நீங்கள் எனக்கு வந்து அவரோட ஸ்பீக்கர் கேஸ் காமிக்கல. அரசியல் அவரோடது காமிக்குது, அவருக்கு ஓகே பண்ணிட்டு. மாவீரன் உங்களுக்கு காமிக்குதா? இல்ல இல்ல, எனக்கும் அவர் ஐடி காட்டல. ஓகே. கேக்குதுங்களா? கேக்கு சொல்லுங்க பிரதர். ப்ரோ வந்துட்டீங்களா? ஊருக்கு இல்ல சென்னையில தான் இருக்கீங்களா? வந்துட்டு பிரதர், சனிக்கிழமை தான் போகணும் திரும்ப. ஓகே ப்ரோ, எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சு பிரதர். போன வாட்டி வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தோமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அங்கே கொஞ்சம் நல்லா அலப்பறையா ஜாலியாக என்ஜாய் ஆமா பண்ணிட்டு ப்ரோ, அங்கே ஃபுல்லாக பக்கத்துல எங்க முடிச்சுட்டு. பெரியப்பா தோட்டம் இருந்துச்சாங்க, ஒரு சக்தியில இருந்து கொஞ்சம் தூரத்துல தள்ளிங்க. ஓகே ஓகே. கொடிவேரி டேம், கொடிவேரி அதை டேம் தெரிஞ்சு பக்கம். அங்கே தான் வந்திருந்தோம், கொடிவேரி டேம் தான் வந்திருந்தோம். அது நல்லா இருந்துச்சு, ஓ சரி செம்மையாக சரி என்ஜாய் சரி. பண்ணி முடிச்சு கடைசியில் வந்துட்டு ஒரே நாளில் இங்கே வந்துட்டு திரும்ப சென்னை கிளம்பி காலையில் கிங்டம் ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு விஜய் தேவரகொண்டா மீட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து இந்த படம் ஓகே பார்த்தோம். அது என்ன படம், ஹவுஸ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு படம். ஹவுஸ் மேட்ஸ். அந்த படம் பார்த்தோம். அந்த படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லலாம், இப்போ சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம். நேற்று தான் சொல்ல வேணாம், நீங்கள் சொல்லிக்கலாம்னு யோசிச்சோம். நேற்று 10:30க்கு ஸ்பேஸ் போடலான்னு யோசிச்சோம், பட் முடியறதுக்கே 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்டி கூட மீட்டிங் அப்படி இப்படின்னு போய் அது டைம் ஆயிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் அதனால ப்ரோ சரி, எங்க இதுக்கு அண்ணனை மேலே டிஸ்டர்ப் காணுங்க. பண்ண வேணாம். அவர் பார்த்த குசியில் சந்தோஷத்தில் இருப்பார், வருவார், கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. அதான் எனக்கு தெரிஞ்சா அவர் ஒரு வார்த்தை குடிக்க கூட மாட்டாரு. அண்ணன் சரி அண்ணன் கூட ரைட்டு, பேசலாம் தான் வந்தாங்க மெயினா. வருவார் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படி.
எனக்கே உண்மையிலே ஓகே ரொம்ப ப்ரோ. சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா நான் வந்து சுடுகார்த்தின்னு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நமக்கு வந்து திருச்சியில வந்து இந்த கேடி பில்லா கில்லாடி படத்துக்கு ஷூட்டிங் பண்ணப்போ நேரில் பார்த்துருக்கேன். அந்த படம் அந்த பாட்டு ஷூட்டிங் பண்ணப்போ படம் நிறைய சீன் இங்கே தான் எடுத்தாங்க, பார்த்துருக்கேன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை ஆள். நேரில் பார்க்குறப்ப கரெக்டாக சொல்கிறாரு. கரெக்டாக என்னை பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்னார். எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோம், அதை ஞாபகம் வச்சு சொல்கிறது இருக்குல்ல. அதே மாதிரி பரணியுமே கரெக்டாக கண்டுபிடிச்சி ஸ்மார்ட் பரணி தானே அப்படி கண்டுபிடிச்சி அதை பற்றி பரணி டீம் பேசிட்டு இருந்தாரு. ஐயோ அதனால பழையால் புரியாதே நீ. ஆமாம்மா உண்மையாக சொல்லுவார். ஏங்க சொல்கிறேன், எனக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்குறோம், ஓகேவா. நிறைய பேர் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து லட்சம் பேரை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கே அவங்க 1000 பேரை அவங்க வந்து சில பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கே பாருங்க, இப்போ ஆஃபீஸ்க்கே வராங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வர கஸ்டமர்ஸே நான் வந்து கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 10 தடவை தொடர்ச்சியாக வரவங்களான்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் எப்படி நான் வரவங்களா எப்படி நான் மைண்ட்லேயே வச்சுக்க முடியாது. ஆனால் அவங்க செலிபிரிட்டியாக இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சு பேசுறது, நம்ம சில விஷயங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அந்த நேரத்தில் வந்து ரொம்ப குஷியாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ரொம்ப இல்ல அது சந்தோஷமா தான் பெரிய இருக்கு. விஷயம் அந்த தான் ப்ரோ. வீடியோ பார்த்துருப்பீங்க நான். ஆனா எவ்வளவு பேர் தான் அவங்க மீட் பண்ணுவாங்க ஷூட்டிங் அது இல்ல. ஆமாம், ஆனா நீங்க பிரகாஷ் ப்ரோ அவரோட பல அது நிறைய விஷயம் வருஷமா சொன்னார். ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து நம்மளை அறிமுகப்படுத்தினார், பிரகாஷ் மகாதேவன். அது எனக்கு இவர் தெரியுமே, ஆல்ரெடி தெரியுமா. ராஜா டிபி வச்சிருப்பாரு அவர் தானே இவரு. எனக்கு இவ்வளோ பழைய கை. ட்விட்டரில் வந்த புதுசு நான் வந்து அப்போ பழைய கை எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். இப்போ வர ஆட்கள் வேணா எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இவரெல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னாரு. அப்புறம் சில பல விஷயங்கள் சொன்னார், பர்சனல் விஷயங்கள் சில விஷயம் சொன்னார். அப்புறம் இந்த கிளிப்பிங் போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் பேசுனதான் காமெடி. அது வந்து சுமார் வீடியோ எடுக்கல அவர், அதுதான் ஆனா செம்மையாக இருக்கும். எனக்கு என்னன்னா நல்லா நீ பேசினார். சுகுமார் ப்ரோ வந்து ஒரு தோம்போடு வருவாரு உங்களை பத்தி. ஏன்னா உங்களுக்கு அவர் தனியாக வருவார். நான் இது நடந்ததை மட்டும் சொல்லிடுவோம், அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வேணாம். இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் விஜய் தேவர்கொண்டா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் சூப்பராக பேசினார். நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி நான் இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள்ட்ட அதை பார்த்துருக்கேன். பேசும்போது வந்து நம்ம பல நாள் பேசின மாதிரி நண்பர்கள் பேசுற மாதிரி பேசுவாங்க. அது வந்து அருண் விஜய் பேசுவார். அருண் விஜய் வந்து திருச்சியில் தடம்புல என்ன பார்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த வடங்கான் சமயத்தில் ஒரு இதுக்காக ஃபோன் பேசினார். ஒரு 20 நிமிஷம் 1 மணி நேரம் ஃபோன் பேசினார். ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னது, எல்லா விஷயமும் சொல்கிறார். அருண் விஜய் அதே மாதிரி க்ளோஸை பார்க்கும்போது நேரில் ஞாபகம் வச்சுப்பார் எப்போவுமே. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அது மாதிரி இவர் வந்து விஜய் தேவர்கொண்டா ஒரு 20 நிமிஷம் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் நல்லா பேசினார். தமிழ் கொஞ்சம் பிச்சு பிச்சு பேசினார். ஆனால் வந்து சூப்பராக பேசினார் விஜய் தேவர்கொண்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒன்று, அவர் பக்கத்தில் யாருனாலும் கருன்னு ஆயிரும் பாரு. அந்த அளவுக்கு மனுஷன் வந்து நேரில் வந்து செக்கச்சவேன்னு இருக்காரு. நம்ம ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பக்கத்தில் ரொம்ப கருன்னு ஆயின மாதிரி ஆயிடுச்சு ஃபீல். ஆனால் நல்லா பேசினார். ரொம்ப தமிழ் படங்களை பற்றி நிறைய கேட்டார். எந்தெந்த படம் ஹிட் ஆகுது, எப்படிப்பட்ட படங்கள் ஹிட் ஆகுது, நீங்கள் எந்த மாதிரி படங்கள் விருப்பப்படுறீங்கன்னு கேட்டார். நான் அப்போ தான் வந்து கீதா கோவிந்த மாதிரியான படங்கள் தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன்னு அப்படி நினச்சி தான் ஃபேமிலி ஷேர் பண்ணேன். எனக்கு சரியாக போகல அது. அதனால தான் இந்த ஆக்ஷன் ரோட்டை திரும்பிட்டேன். பண்ணணும், திரும்ப அது மாதிரி பண்ணணும். நிறைய பேர் கேட்குறீங்க, கீதா கோவிந்த மாதிரி படமும் கேட்குறீங்க. சில பேர் வந்து எனக்கு ரகுடா அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்களும் கேட்குறீங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பெரும்பாலும் வந்து இது மாதிரி ஆக்ஷன் ரோட்டு தான் போகலான்னு இருக்கேன்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஏன்னா தெலுங்குல இருந்து அந்த படத்தில் அவர் மட்டும்தான் வந்தார். வேறு யாருமே வரல அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சென்னைக்கு வரணும், தான் படத்தை வந்து எப்படி இந்த படத்துக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன்னாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்காக முட்டுலாம் கொடுக்கணும், நான் அதெல்லாம் கேட்கவும் மாட்டேன். படம் நல்லா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க போதும், நான் வந்து வேற எதுவும் கேட்க மாட்டேன். படம் எனக்கு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. ரொம்பலாம் போஸ்ட் பண்ணல நம்மளை போட்டு. என்ன உண்மையாக சொன்னார். நல்லா அவருக்கு ரொம்ப இந்த படத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னாரு. அதனாலே நல்லா இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னாரு அவரே. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு 11:30 ஆயிடுச்சு ஹைதராபாத்தில் ஈவெண்ட் முடிக்கிறதுக்கு. காலைல 9 மணிக்கு இங்கே வந்துட்டார். காலைல 9 மணிக்கு சென்னைக்கு வந்துட்டார். ஏன்னா அனிருத்தும் ஹீரோயினுமே வர முடியல. ஏன்னா அவங்களாம் வந்து ஒர்க் அந்த ஈவெண்ட்டை முடிச்சு அனிருத் RR ஒர்க்குக்கு போயிட்டாரு. ஃபைனல் ஒர்க் ஃபைனல் மிக்சிங் போயிட்டாரு. ஹீரோயின் அந்த நைட் லேட் ஆனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு ஈவெண்ட் வர முடியல. ஆனால் இவர் வந்து தனியாலாம் வந்து யாருமே இல்லைனாலும் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம், நம்ம வாக்கு கொடுத்துருவோம், 9 மணிக்கு வரோம்னு சொல்லி வாக்கு கொடுத்தோம். கரெக்டாக வந்துட்டாரு. அதே நல்ல விஷயம் நடந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நேற்று போகாம இன்னும் சில பல ஃபோட்டோலாம் இறக்கல, பொறுமையாக இறக்குவோமேன்னு விட்டுறேன். பொறுமையாக இறக்குவோம், ஃபோட்டோஸ்லாம் இறக்குவோம். அப்டேட் எதுவும் மிஸ் ஆச்சா? கரெக்டாக இருந்துச்சா? அப்படியே நேராக ரிவ்யூ போயிடலாமா, ஹவுஸ் பேட்ஸ் ரிவ்யூக்கு? ஓகே 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 ப்ரோ. எஸ் ப்ரோ, ஓகே கமான் கமான். ஓகே. எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஸ்பேஸில் உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு நம்ம பேசலாம். அந்த ஸ்பேஸில் உள்ளவங்க மற்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்பேஸில் இல்லாதவங்களுக்கு படம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸ்பேஸில் உள்ளவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஏன் காரணம் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை நம்ம பேசுவோம். எனக்கு வந்து அந்த கான்செப்ட், அந்த யூனிக் ஐடியா இதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் வேலை கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு 20 நிமிஷம் படம் வந்து கொஞ்சம் என்னடா இது திரும்ப வந்த சீனே ரிப்பீட்டடாக இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒரு 2 தடவைங்கிறப்ப நல்லா இருக்கும், 3வது தடவை 4வது தடவை உங்களுக்கு கொஞ்சம் கிளிச்சே மாதிரி தோணலாம். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ காளி வெங்கட் வராரோ அப்போலேருந்து படம் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு காளி வெங்கட். இந்த படத்துலேயே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம்னா காளி வெங்கட்டோட நடிப்பும் அவருடைய ரோல் தான்.
அதுக்கப்புறம் வந்து வினோதினி அவங்களுக்கு ஒய்ஃபா நடிச்சிருக்க வினோதி, அவங்க ஃபேமிலி டோட்டலா காளி வெங்கட், அந்த வினோதினி, அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த 3 பேரும் செம்ம நடிப்பு. அப்புறம் ஹீரோயின் ஹர்ஷா பைஜு, அந்த முகுந்தன் உன்னி அசோசியேட்டா அந்த படத்துல நடிச்சவங்க, அவங்களும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க. தர்ஷன் ஓகே, தர்ஷன் வந்து ஒரு ஓகேஸா பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன். அவர் தான் படத்துக்கு ஹீரோ, பட் ஓகேஸா பண்ணியிருந்தாரு. ஆனா மத்த எல்லாமே காளி வெங்கட் தூக்கி நிறுத்திட்டார் படத்தை. அப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே ரிவ்யூல சொல்லியிருப்பேன், இந்த குஷி படத்துல எஜே சூர்யா மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் தான் குஷி படத்தையே டோட்டலா போக்கே மாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல். ஆனா ரொம்ப கம்மியான நேரமே வந்துட்டு போற ரோல், அதாவது இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ரோல் வந்து இட்டிஸ் பிரசாத், நம்ம இட்டிஸ் பிரசாத் வந்திருக்காருல, அவர் கொடுத்துருக்காங்க நல்ல ரோல். உண்மையுமே நான் வந்து அவர் பண்ணதுல வந்து சில படங்கள் அவரை போட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்ப செகண்ட்ஸ்ல வர ரோல் தான், ரொம்ப நிமிஷ கணக்கில் கூட இருக்காது. ஆனா நல்லா இருக்கும் அவரோட ரோல். எனக்கு ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்கு, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன், இந்த ரெண்டும் நல்லா ஒர்க் ஆயிருச்சு. படத்துல ஒரு சாங் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும், அதை பாருங்க நல்லா இருக்கும். மொத்தத்தில் எப்படின்னா தமிழ்ல ஒரு யூனிக்கான கான்செப்ட், அதே சமயம் நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம அதர் லாங்குவேஜ் நிறைய பார்த்துருப்போம். கொரியன்லயோ ஹிந்திலயோ பார்த்துருக்கோம், ஒரு படம் பார்த்துருக்கோம் ஹிந்தியில, கொரியன்ல நிறைய படம் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ்ல ஒரு படம் பார்த்துருக்கோம். ஆனா அது தமிழ்ல எடுக்கிறப்ப நமக்கு புரியாத மாதிரி எடுக்கிறத விட கொஞ்சம் புரிஞ்சு, அதே சமயம் குழப்பம் இல்லாமல் எடுக்கணும், ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக காமெடி சேர்த்துருக்காங்க. அந்த காமெடியும் எமோஷனலும் நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆச்சு. அதனால தாராளமா பார்க்கலாம், நல்ல படம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஹவுஸ்மேட்ஸ் நீங்க வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு, நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்க மட்டும் ஸ்பெஷலா என்ன திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பார்ப்போம் நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்க மட்டும். மற்றவங்களுக்குலாம் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்க மட்டும். அதுக்கான காரணம் வெள்ளிக்கிழமை தெரியும் உங்களுக்கு. இதுனே எங்களுக்கே தெரியாத புது காரணமா இருக்கு. இல்ல வெள்ளிக்கிழமை தெரியும் உங்களுக்கு, அதுக்கான காரணம். மற்றபடி எல்லாத்துக்குமே படம், மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப படம் சுகுமார் பிடிக்கும். ப்ரோ. நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்களுக்கு அன்னைக்கு வந்துட்டு ஆமா, நம்ம ஸ்பேஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து விதிவிலக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு சின்ன சிக்கல் அதுல இருக்கு. நீங்க யாரும் அதை படம் பத்தி பார்க்கும் போது ஃபீல் தான் தெரியும். பண்ணாதீங்க, படம் பாருங்க, ஜாலியா இருக்கும். அதையும் மீறி வந்து உங்களை படம் வந்து என்டர்டெயின் பண்ணும், நல்லா இருந்தது. சரி சுகுமார் ப்ரோ, நான் அப்படியே ஆரம்பிச்சு போன கதை பார்த்த கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ரிவ்யூக்கு வந்துட்டு ரிவ்யூ முடிச்சுட்டேன். குறிப்பா நீங்க கரெக்டா வந்தீங்க, இப்போ அதுதான், நீங்க அப்படியே ஆரம்பிங்க. குறிப்பா நேத்து பிரகாஷ் ப்ரோக்கு வந்து பல பேக்கேஜ் நிறைந்த ஒரு டேவா அமைஞ்சது. காலையில விட்டு போயிட்டாரு, அது சொல்லியிருக்க மாட்டாரு இங்க. விட்டுட்டு போல, நீங்க தான் வரல. நான் வந்து விட்டுட்டு போல, நீங்க தான் புதுசா கோபி செட்டி பாலத்துக்கும் வர மாட்டேட்டீங்க, இதுக்கும் வர மாட்டேட்டீங்க, விட்டுட்டு போன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. விட்டு போயிட்டீங்க ப்ரோ, அவ்வளவுதான். விட்டு போய் போட்டோ எடுத்துட்டீங்க, பார்த்து மீட் பண்ணி நல்லா சேட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அவரு கூட. இன்னும் ஒரு போட்டோ ஷேர் பண்ணல, அந்த போட்டோ ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அதை மட்டும். எனக்கு தெரியும் என்னன்னு. சரி ரைட்டு, நீங்க அப்படியே படத்தோட ரிவ்யூ சொல்ல சொல்லிருங்க. அப்படியே அடுத்தடுத்து நீங்க டாபிக்ல போவோம். கிங்டம் நாளைக்கு போறீங்களா சும்மா பிரகாஷ் ப்ரோ? கேக்குதா இல்ல வேற யாருக்கா கேக்குதா? கண்டிப்பா போறேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, தமிழ் ஷோக்கு இன்ன வரைக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகல. நான் தமிழ் ஷோ புக்கிங் ஓப்பன் ஆக வெயிட் பண்றேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை வியாழக்கிழமை ரிலீஸுங்கிறதுனால இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி புக்கிங் ஓப்பன் பண்ணாம இருக்காங்களான்னு தெரியல. எந்த ரொம்ப படத்துக்கு ஒரு குழப்பமா புக்கிங் இருக்கு ஓபன் எனக்கு. ஆகல? 11 மணி கிங்டம். கிங்டம் ஓபன் ஆயிடுச்சு. இல்ல தமிழ் வெர்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகல, திருச்சியில ஓப்பன் ஆகல. தமிழ் வெர்ஷன் வந்து அதுக்குதான் இப்ப நேத்து நம்ம நண்பர் சொன்னார்ல, அவர்கிட்ட வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன். என்னன்னா வந்து திருச்சியில வந்து 9 மணி ஷோ போட வைங்க. எனக்குமே நான் இன்னைக்கு இந்த இப்ப படத்துக்கு இல்ல ரெக்வஸ்ட் எல்லா வச்சேன். இல்ல இதை கேளுங்க. எல்லா படத்துக்கு, இந்த படத்துக்கு இல்ல எல்லா படத்துக்கும் 9 மணி ஷோ ஒரு ஷோ. அதாவது திருச்சியில வந்து 20 ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் ஒரே ஒரு தேட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் ஒரே ஒரு ஷோ மட்டும் 9 மணி ஷோ போடலாமே, அல்லது 9 மணி தான் போட முடியல, ஒரு 9:30 அல்லது 10 மணியாச்சும் போடலாமே அப்படின்னு கேட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டம்னா 10 மணிக்கெல்லாம் போடலாம், 10 மணிக்கு 11 மணிக்கு போடலாம், 10:30க்கு முயற்சி பண்றேன்னு சொன்னாரு. ஆனா 11 மணி ஷோவே இல்லாம போயிடுச்சு இது வரைக்கும். ஓபன் பண்ணிருக்கிறது ஆரம்ப ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க ப்ரோ சாயங்காலம். எனக்கு அதுவே சாக்கி. பரவாயில்ல, எனக்குலாம் வந்துட்டு நான் கேட்டேன் காலைல 9 மணிக்கு சென்னையிலாச்சும் போடுங்க அப்படின்னு, போடவே மாட்டேன்ட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ இவரு ஆனா பிரகாஷ் ப்ரோ நேத்து படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்ப பண்ணதை இப்ப இவரு சும்மா ப்ரோ மாவீரன் இவரு பேசுறேன். பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. அவர் தம்பியை பத்தி எதுவும் பேசலையா? ஏன்னா அவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே சின்ன சின்னதா இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹிட் ஆயிருது. ஆனந்த் தேவர் கொண்டது அவருக்கும் தேவையானதை பேசணும். நேத்து அதை பத்தி நம்ம கூட நம்ம நண்பர் வெங்கட்ரமணன் ஒருத்தர் வந்து பாருல, அவர் வந்தாரு. அவரு அந்த
பேபி, அப்புறம் அந்த மிடில் கிளாஸ் இன்னொரு படம் இருக்குமா அதாவது மிடு டக்குனு வரலையே. அவரு ஒரு 5-6 படம் பண்ணியிருக்காரு ப்ரோ. பேபிக்கு அப்புறம் தான் எல்லாமே பார்த்தேன். எல்லாமே இல்ல நல்ல அந்த நல்ல படம் தான் அவருது. இல்ல அதுக்கு முன்னாடி செம்ம ஃபேமஸ் வந்து இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வருங்க. ஐயோ டக்குனு கடைசி வார்த்தை முடியும் ஞாபகம் வரல. ஒய்ஃப் ஓடி போயிரும் அந்த படம் தானே ப்ரோ? அந்த படம் மிடில் ரொம்ப கிளாஸ் சூப்பர். மெமரிஸ் மிடில் கிளாஸ் மெமரிஸா இல்லையே, அது இன்னொன்று வருமே. இந்த இடத்த லேண்ட் வாங்கி வைப்பாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன் அந்த படத்துக்கு எனக்கும் ஒரு பல நிஜ சம்பவங்கள் அந்த கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. சட்னி ஃபேமஸ் ஆகி வருவா பாருல அந்த படமா? ஹோட்டல் மெலடிஸ் அதேதான். மெமரிஸ் இல்ல மெலடிஸ் மெமரிஸ் இல்ல அதான் மிடில் கிளாஸ் மெலடிஸ். கரெக்ட். அந்த படமும் அதை பத்தியும் பேபி படத்தை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். அவர் நிறைய விஜய் தேவரகொண்டா தமிழ் சினிமா மேல நிறைய கேள்வி கேட்கிறாரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நம்ம ஆட்களை பத்தி நிறைய பேர் கேட்டாரு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தம்பியை பத்தி பேசணும். இப்ப அதான் இந்த படம் அவருக்கு பயங்கரமா கம்பேக்கா இருக்குன்னு அவர் நம்புறாரு. ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. பார்ப்போம், நம்ம நாளைக்கு ரிலீஸ்ல பார்த்துட்டு சொல்லுவோம். ஒரு தம்பி போன வருஷம் நமக்கு கருடன் வந்த அன்னைக்கு அவரோட படமும் வந்துச்சு. கம் கம் கணேசன் அவர் தம்பி இன்னொரு படம். அது ஒரு மாதிரி ஜாலியான ஹைஸ்ட் படம். அந்த அளவுக்கு இல்ல, ஓகேவா இருந்துச்சு. ஓகே சுகுமார் ப்ரோ, இப்ப ஏதாவது சொல்ல வந்தீங்க சொல்லிருங்க. ப்ரோ நீங்க கேமியோ பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் திட்டு சொல்றீங்களா? இல்ல கேமியா வந்து பண்ணிருக்காது 80% தான் பண்ணிருக்காரு படத்துல. ஆனா என்னன்னா எனக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன், எனக்கே தெரியாம பண்ணிருக்கேன். அது வந்து நீங்க வந்து வெளிக்காக படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இல்ல அது எனக்கு பேசுற என்னன்னு கேட்ட தெரிஞ்சிருச்சு. இல்ல கோபாலகிருஷ்ணன் பாது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்களா? அப்ப விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, யார்ட்டையும் சொல்ல வேணாம், அப்படியே விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை பேசிக்கலாம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கரெக்டான மட்டும் சொல்லுங்க. நான் கெஸ் பண்ணது எதுவுமே வேணாம். இல்ல எதுவுமே வேணாம். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். எதனால டிஎம் பண்ணுங்க, பாத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை மக்கள் படம் பார்க்கத்தான் பொன்னியின் செல்வனா? ப்ரோ டிஎம் ஓபன் பண்ணி இல்லைங்க, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ட்ரெய்லர். சரி சுகுமார் ப்ரோ, பட ரிவ்யூ ஆரம்பிங்க, படத்தை பத்தி சொல்லுங்க. விளம்பரம் சொல்றது படம் வந்துட்டு ஓகே. நான் ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா எல்லாருக்குமே தெரியும்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு 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 ஆள் இருக்காரு, அவரால் தெரிஞ்சிச்சு. இங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி படம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் எனக்கு மெயினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. குறிப்பா எமோஷனல் கனெக்ட்லாம் ஒர்க் ஆச்சு. இது எப்படி சொல்றது, இது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. ஒரு குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு த்ரில்லர் ஆடியன்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. நல்லா என்டர்டெயின் பண்ணுது. நம்ம வந்து லாஜிக்லாம் பார்த்துட்டு, எனக்கு லாஜிக் மிஸ்டேக் மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் படம் வந்துட்டு கனெக்ட் ஆகாதே தவிர, மற்றபடி வந்து படம் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சில பேர் வந்துட்டு நான் நிறைய பார்த்துட்டேன், ஹாலிவுட்ல பார்த்துட்டேன், நான் அப்படி பார்த்துட்டேன்னு சொல்றவங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களுக்கான படமா கூட இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாத்திருக்காங்க, நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஜாலியான ஒரு படம். அதுல வந்துட்டு நிறைய எமோஷனல் விஷயங்க, நிறைய காமெடி, நிறைய வந்து சயின்டிபிக்காவும் சரி, நிறைய வந்து ஹாரர் மூமெண்ட்ஸ், ஃபேண்டசி மூமெண்ட்ஸ்னு நிறைய ஜேனர் படத்துல வந்துட்டு ஒரு இது மட்டும் கிடையாது, மல்டிபிள் அதை ஷிஃப்ட் பண்ற விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காளி வெங்கட் குறிப்பா நான் அவரை பத்தி சொல்லி ஆகணும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல அது ஒரு உண்மையாலே சொல்லணும், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து. குறிப்பா எதுவுமே ரிவீல் பண்ணல, அப்படியே பாருங்க. ட்ரைலர் இதுவரையும் யாரும் ட்ரைலர் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ட்ரைலர் கூட பார்க்காதீங்க, அப்படியே போய் படத்தை வந்து டைரக்டா தியேட்டர்ல பாருங்க, உங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணும். இது வந்து அவரே ஆரம்பத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரா இல்ல வாங்கிருக்காரா? இல்ல ஆரம்பத்துல இருந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணல. பட் ஆனா படம் நல்லா வந்து அது ரைட்டிங்ல நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு அது ஒரு ஐடியாவெல்லாம் இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த ஐடியா வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய கொஞ்சம் ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன் வைஸ் வந்து நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகல. நிறைய பேருக்கு வந்து அது புரியாம கூட போயிருக்கு. ஆனா இவங்க வந்து காமெடி, அதுல ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க எடுத்திருக்காங்க. ரைட்டிங்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங் ஒர்க்குக்காகவே வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆகுது, நல்லா புரியுற மாதிரியும் இருக்கு.
வாழ்த்துக்கள். நேத்து 2 பிரகாஷ் ப்ரோ, செலிபிரிட்டிஸ் நீங்க பார்த்துட்டு சொன்ன வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன விஷயம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கும். சரி விடுங்க. தெரிஞ்சா சும்மா இருங்க. அதான் வேணான்னு தரல. எப்படின்னா விஜய் தேவர்கொண்ட ஐயோ தக தகன்னு விஷால் ப்ரோ மின்னாரானே. வந்துட்டாரே அவர்கிட்ட விஜய் சொல்லி ஆகணுமே. தேவர்கொண்டா விஷால் பத்தி ப்ரோ பேசாத, பேசே ஆகணும். விஜய் தேவர்கொண்டா பத்தி பேசாத விஷால், என்ன விட்டு போயிட்டாரு அவரு. ஆனா அவரு என்னென்ன சொல்ற அவரு நீங்க பயங்கரமா இல்லையாங்க? இருந்தாருன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு என்னமோ இந்த லுக்கே அவரு ரொம்ப கம்மி தான், டல்லா தான் இருக்காருன்னு தோணுது. வழக்கமா இன்னும் பயங்கரமா இருப்பாரு. ஏன் நேரில் அதான் அதே அவர்கிட்ட சொன்னேங்க. கீதா கோவிந்தம் டைம்ல இருக்க லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சொல்றேன், நேரில் நாங்கள் எத்தனை பேர் போட்டோம், நாங்கள் மினிமம் ஒரு 5 பேர் தான் போனோம். அதாவது அவர் பர்சனலாக சின்ன, அதாவது ப்ரெஸ் மீட் நடந்தது தெரியும், எல்லாமே வந்தாங்க, ப்ரெஸ்காரங்க எல்லாமே வந்தாங்க. பட் நான் எங்கள் மீட்டிங் நடந்தது வந்து ஜஸ்ட் ஒரு 5 பேர், ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங் மாதிரி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் மட்டும் பிளான் பண்ணி போனோம். விஜய் தேவர்கொண்டா ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எப்படின்னா ரொம்ப பழக நாட்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. சில பேர்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டாரு. எப்படின்னா அந்த சொல்ல போனா யாருன்னு சொல்றேன், வெற்றி வெற்றிவேல்னு ஒரு படம் இருக்குல்ல, அது சசிகுமார் வந்து தம்பிராம டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. பிரபு வீட்டுக்கு போய் தான் டீ சாப்பிடுவாரு. அங்க போயிட்டு பிரபுட்ட வந்து இவர் பேர் வந்து என்னன்னு கேட்பாரு, ஒத்தாசை சொல்லுவாரு. கடைசியில போகும்போது அப்புறம் உங்க பேரு ஒத்தாசை தானே, அப்புறம் அடுத்த வாட்டி வாங்க ஒத்தாசைன்னு சொல்லுவார்ல அவரு. சொல்லும்போது தம்பிராமைக்கு ஒரு பயம் வரும், இவர் எதுக்கு நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கிறாரு அப்படின்னு மனப்படம் பண்றாரு. அது மாதிரி வந்து நம்ம நண்பர் வந்து நம்ம இன்னொரு நண்பரோட பேரை அவர்கிட்ட சொல்லி பதிய வச்சுட்டாரு. அவர் போகும்போது அந்த நண்பர்கிட்ட உங்க ரிவ்யூக்காக தான் வெயிட்டிங், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி சொல்றாரு. அவருக்கு இவருக்கு இந்த இந்த அதே மனநிலையில இந்த தம்பிராமியோட படத்திலேயே இருந்தார். பேரை ஞாபகம் டக்குனு ஆரம்பம் வந்த புதுசுல அறிமுகப்படுத்துற பேரை போகும்போது கரெக்டா ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு அந்த பேரை சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு போனாரு. நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப ஜாலியா. எனக்கு இந்த இந்த ஒரு சில சில படங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுடி பாயின்னு சொல்லி அவருக்கு பேர் வச்சுக்கிட்டு ஒரு அராத்தா பண்ணிட்டு இருப்பாருல. இப்போ நார்த்ல வந்து ரன்வீர் சிங்க அவர் பண்ணுவார்ல, அது மாதிரி இவர் கொஞ்சம் காஸ்டியூம் போடுறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பாருல. அப்போ தோணும், ஏன் இவர் இப்படி இருக்காரு, ஆஃப்லைன்ல இருந்து படத்துல கூட பரவாயில்ல, ஆஃப்லைன்லயும் இப்படி இருக்காருன்னு தோணும். ஆனா அது அந்த கேரக்டர், அந்த ஏன்னா அந்த படத்துல இப்படி படம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா இப்ப ஆள் வந்து டோட்டலா மாறி இருக்கிறாரு. எப்படின்னா ரொம்ப பழகுனாள் மாதிரி இருக்காரு. நீங்க பழகுனா தெரியும். அது வந்து அடுத்த படம் அவர் சாஃப்ட் படம் நடிச்சாருன்னு தெரியும். கீதா கோவிந்த மாதிரி படம் 2 படம் நடிச்சாருன்னா அப்படி நார்மல் ஆயிரும், டோட்டல் நார்மல் மூடுக்கு வந்துருவாரு. நான் பார்த்தேன் ப்ரோ அவரை, நான் லைகர் அப்போ வந்து அவர் மீட் பண்ணி பேசினேன். சூப்பரா பேசுவாரு. அவர் தமிழ் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருந்தது. ஆனா நேத்து விட்டு போயிட்டீங்க. விட்டுட்டு போனேன்னு சொல்லாங்க, நீங்க வரலன்னு சொல்லுங்க. இவருக்கு வந்து நேற்று ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சிரிச்சிருங்க. அந்த டெஸ்ட்டுக்கு போனாரு, அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப பாத்துங்க, அப்ப எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்புறம். இந்த பிரகாஷ் ப்ரோ, கீதா அந்த அதுல என்ன ஆடி ப்ரோ கோவிந்தம் மாஸ்ல அப்ப பண்ணாங்க, ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் இப்ப பேன் இண்டியாவை தான் இப்படிதான் காயின் பண்ணும். கிங்டம் மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இப்படி பண்ணிட்டு போகணும் இனி போற போகுது. ஏன்னா அவர்கிட்ட நல்ல லுக் இருக்கு, அந்த பேன் இண்டியா ஃபேஸ் இருக்கு. இல்ல அது அவரே சொன்னாரு. எப்படின்னா வந்து இந்த லுக்ல வந்து எனக்கு வந்து ஒரிஜினலா ஃபுல் டைம் அப்படியே காப் ஸ்டோரி நடிக்கணும்னு ஆசை. நான் அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் கேட்டுட்டு இருக்கேன், நிறைய பண்ணணும்னு பேசிட்டு இருக்கேன்னாரு. சரி உங்க ஆள் வந்துட்டாரு. ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன் கேட்டாரு, பரணி என்ன வரலையான்னு. நீங்க கேட்டதுக்காக டிபி மாத்தி வந்திருக்காரு. டிபி மாத்தி வெரிஃபைடு சிம்பிள் அப்படியே டக்குன்னு அதை விடாம வந்துட்டாரு. பிறகு சூப்பரா மாத்தி ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்ட கண்டினியூ பண்ணலாம். ஆமா, அவர்கிட்ட மட்டும் பரணியண்ணே ப்ரோ ப்ளூடிக் போகல, ஒரு டிபி மாத்தா 2 இல்ல இல்ல நாளைக்கு. இல்ல 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 அதுதான் இல்ல பவர், இல்ல பரணி பவர். போயிருச்சு. அதுதான் பரணி போயிட்டு பவர். மறுபடியும் தான் போயிட்டு வந்துச்சு. போன வேகத்துக்கு மின்னல் மின்னல் மாதிரி வந்துருச்சு. பரணியண்ணா நல்லா பரணி இருக்கீங்களா? ப்ரோ, ஒரு வாரத்துக்கு குளிக்க மாட்டீங்களா இல்ல ஒரு மாசத்துக்கு குளிக்க மாட்டீங்களா? ஏன் என்னாச்சு? இல்ல குசேலன்ல வர இது வடிவரம் அண்ணனை பாத்துட்டேன். ஏங்க, ஐயோ அண்ணனை அவர்தான் தொட்டுட்டேன், அண்ணனை அவர்தான் தொட்டுட்டேன். லாஸ்ட் இயரே பார்த்தாருலங்க கேரளால, மறந்துட்டீங்களா? ஏங்க அது இந்த வருஷங்க, போன வருஷம் அது இந்த வருஷம் அமரன் போட்டாலும் இருக்கும்ல. அமரன் டைம்ல. அமரன் டைம்ல பார்த்தேன். ஏங்க இது மதராசியில ஏன் மதராஸ் இன்னும் வரலங்க? இல்லங்க, அமரனுக்கு வந்து பாத்துட்டு போனாரு 300 கோடி, மதராசிக்கு பாத்துட்டாரு 500-600 வந்துரும் ஏங்க நினைக்கிறேன். இது பார்த்தது ஹவுஸ் மேட்சுங்க. மதராஸ் நான் தனியா பரணியண்ணா போய் பாத்துக்கிறேன், விடுங்க. சொல்லுங்க கோபால் ப்ரோ, நீங்க அண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்க, எப்படி வேற என்ன இருக்கீங்க? வேணா பரணி சொல்லுங்க, ப்ரோ, திட்ட கூட செய்யுங்க. நேர்ல உங்களை ஸ்மார்ட் பர்னின்னு கேட்டாருன்னு போட்டிருந்தீங்க, சந்தோஷமா இருந்துச்சு, சூப்பர். ஏங்க இல்ல இல்ல, அது ஞாபகம் வச்சிருந்தாரு. அது இல்லாம வந்துட்டு ஸ்மார்ட் பரணி, உங்களை நான் கொச்சின்ல நிறைய வாட்டி பாத்துருக்கேனே அப்படின்னாரு. சொன்னாரு. உடனே ஸ்மார்ட் பரணிக்கு ஒரே பிரகாஷ் ப்ரோ சிரிப்பு. நேத்து படம் ஃபுல்லா பரணி வந்து சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்றான். எனக்குமே பரணி எப்பப்பெல்லாம் சிரிக்கிறான்னு நான் பரணியே பார்த்தேன். இல்ல இல்ல, இந்த கனா படம் கிளைமேக்ஸ்ல அவர் கிரிக்கெட் பாப்பார்ல சத்யராஜ், அவங்க ஒய்ஃப் பாத்துட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன காமெடி சீன் இருந்தாலும் என்னையவே பாத்துட்டு இருக்காரு மனுஷன், படத்தை பார்க்காம. எனக்குன்னா என்ன என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல.
பரணி மூஞ்சிலாம் மூடிக்கிறான், இப்படி மூடுறான் அண்ணா சாரிண்ணா, இப்படி மூடிக்கிறான். லைட்டா 2 அடி கூட அடிச்சேன் அவரை எதுக்கோ. என்னது? எனக்கு நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு எல்லாரும் ஏன் வந்து பரணி அண்ணான்னு கூப்பிட சொல்றாங்கன்னு. எனக்கு நான் அதான் ஒரு போட்டோல comment வேணா போட்டோல வேணா சாஃப்ட் ஃபேஸ்லாம் வந்து சாஃப்டா இருக்கு. நேர்ல ரொம்ப ரஃபா, கண்ணுல லென்ஸ் வேற வச்ச மாதிரி இருக்கா. ரகட்டு ரொம்ப குட்டிக்காரரு. கண்ணுல லென்ஸ் வச்சிருக்கியா பரணி? ப்ரோ ஒரிஜினல் ஒரு 5 ஒரிஜினல் நிமிஷம் அண்ணன் கூட பேசிக்கலாம். ஒரிஜினல் கண்ணே வந்து லென்ஸ் வச்ச மாதிரி இருக்கா. அது வேற ஒரு லுக்ல டெரர் லுக்ல வந்து பரணி இப்படி ஒரு முறைக்கிறான். சுகுமார் ப்ரோ பரணி அண்ணா கிட்ட பேசணும்னு கோபால் இல்ல ப்ரோ இல்ல இல்ல கேக்குறாரு. நீங்க ஒரு நிமிஷம் அண்ணா வெயிட் தவிர பண்ணுங்க. நீங்க அண்ணா சொல்லாம பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். அதுக்கு இவ்வளோ நீங்க பண்றதுக்கு பரணி ப்ரோ, எப்படிங்க? அதுக்கு நீங்க உங்க வயசை சொல்லிட்டா எல்லாரும் எப்படி கூப்பிடணும்னு அவங்களே முடிவு எடுத்துட போறாங்க. இன்னொன்னு இல்ல, இல்ல, ஆச்சு. பிரகாஷ் ப்ரோ அது சொல்லிட்டுமா ப்ரோ? வேணாம் பேசாம இருங்க. இல்ல வேணாம் அது எதுவுமே இல்ல வேணாம். ப்ரோ, உங்களை நீங்க அடுத்த படத்துல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்களே அது? இல்லையே, கூப்பிடவே இல்லையே. ஐயா இவர் ஒரு தொல்லைங்க. இவர் சும்மா உருட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. சொன்னா கேட்கவே மாட்டாரு. நீங்க சுகுமார் ப்ரோ வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, இப்ப பாருங்க நீங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்க, சுகுமார் ப்ரோ வந்து ஒரு உருட்ட போறாரு அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர். நான் யாரு bro இது? பாத்தீங்களா சுகுமார் ப்ரோ பாத்தீங்களா, உங்களை ப்ரோ எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க நான் 2 விஷயம் டக்குன்னு. நடந்துச்சு. 2 விஷயத்துல எது உண்மைன்னு கண்டுபிடிங்க. ஒரு விஷயம் என்னன்னா பிரகாஷ் ப்ரோ நடிக்க கூப்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பிரகாஷ் ப்ரோவோட ஸ்கிரிப்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கு, சான்ஸ் கிடைச்சா ஒர்க் பண்ணுங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொன்னாங்க. இதுல எது ரெண்டுமே நடந்திருக்கும்? உருட்டு. இல்ல ரெண்டுமே உருட்டு. ஆக்சுவலா நடிக்க கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயனோட அவர் எடுத்த வீடியோ இருக்குல்ல இன்ஸ்டால போட்டிருக்காரு. அது நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்காருண்ணா, பயங்கரமா. நானே ஆச்சரியப்பட்டேன், இவரு இவ்வளவு அட ஃபிட்டா நீ வேற இருக்காரு அந்த ஃபிட்டாவா? சட்டையில. அவர் ஜிம்முக்கு அவர் போறாரு. அவர் எல்லாத்துலயும் வெயிட் ஃபிட்டா பண்ணு, தான் இருக்காரு. நேத்து சென்னைக்கு வந்தவரு. இல்ல ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்க அது மட்டும் ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, டான்சிங் இல்ல பிராக்டிஸ் தலைவா, பண்ண சென்னைக்கு ஆரம்பிச்ச வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. சொன்னாரு. டக்குன்னு இவ்வளவு ஆஹா ஃபிட்டான மாதிரி இருந்துச்சு சென்னைக்கு வந்து எனக்கு. என்ன பண்ணாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போயிட்டு பிரகாஷ் ரோக்கு சென்னைக்குன்னு இந்த காஸ்டியூம்ல மட்டும் தான் நீங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியா காஸ்டியூம் எடுத்திருக்காரு பிரகாஷ் ப்ரோ. சூப்பர். சென்னையில எங்க அந்த போனீங்க? காஸ்டியூம் தான் 2 காஸ்டியூம் மாத்திட்டாரு நேத்து ஒரே நாள்ல ஆளு. சூப்பர். அது மேத்யூவா என்னமோ உண்மைதான். அது என்னமோ மேத்யூல எடுங்க, உண்மைதான். 2 போட்டோ பாருங்க. மஜாவா இருக்கும். விஜய் தேவர்கொண்டா கூட காலையில ஒரு போட்டோ, ஈவினிங் ஆமா 2 எஸ்கேப் காஸ்டியூம். வேற போட்டோ. அதுவும் ஆளு சென்னைக்கு வந்தாலே வந்துட்டு ஃபுல்லா வந்து காஸ்டியூம் சேஞ்ச், ஃபுல்லா டோட்டல் சேஞ்ச் பண்ணிடுறாரு. திருச்சிக்கு சென்னைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லப்பா அப்படின்றாரு. ஐ எம் பிரகாஷ் பேச்சுலர் நேத்தி. இல்ல இல்ல இல்ல, அது அது வேற மாதிரி சம்பவம். அது பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டு அது என்ன வந்ததுதான். வேற மாதிரி சம்பவமா? அப்ப ஏதோ நடந்திருக்கு நேத்தி. ஓகே இல்ல இல்ல ஓகே. இல்ல, அது பிரகாஷ் இல்ல நான் அது சொன்னது வேணாம், கரெக்டா அது வேணாம், அது பரணி ப்ரோ, வேணும்னு நீங்க ஏன் நினைக்கிறேன். போட்டோ போடல? ஒரு நிமிஷம் நீங்க ஏன் போட்டோ போடல? என்ன பிரகாஷ் இல்ல ப்ரோ இல்ல, ஏதோ ப்ரொபோசல் கீழ் வந்துருச்சா? ஒரே நிமிஷம். கோபால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நம்ம பேசிடுவோம். இப்ப நீங்க வருத்தப்படுவீங்களே. வருத்தப்படுவேன். இதுக்கு எவ்வளவோ சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல என்ன வருத்தப்பட போறேன் சொல்லுங்க. இல்லண்ணா நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்ட ஆரம்பத்துல. என்னது? உங்களுக்கு சூர்யா பிடிக்காததான் கனிமா பிடிக்கலன்னு சொல்லி இப்பதான் வந்து புரிஞ்சுது. என்னாச்சு? ஜென்ரேஷன் கேப். ஜென்ரேஷன் கேப்பா? இந்த லேட் 90s கனிமா பிடிச்சிருக்கு. இதுக்கிட்ட எனக்கு சூர்யா இல்ல இதுக்கிட்ட எனக்கு சூர்யா பிடிக்கல சொல்லியிருந்தாவே நான் பெரிய ஆமா, அந்த உள்ள போயிருப்பாரு பாருங்க. இருக்கேன் இப்ப நானு. சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாரும் ஏதோ சொல்றாங்க, நீங்க சொல்றது என்ன? நூன் பிரச்சனை சொல்லுங்க. நீங்க ரொம்ப முன்னாடி இருக்கீங்களா, அதனாலதான் பிடிக்கலன்னு நினைச்சேன். புரியல. நான் முன்ன ரொம்ப இதா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப 90s கிட்ன்றாரு ப்ரோ உங்களை, பழைய ஆளு. அப்ப பார்த்தா அவர் 80s. சரி ஓகே, நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை, எனக்கு தெரியும் என்னன்னு. சரி ஓகே, அவ்வளவுதானா ப்ரோ? அவ்வளவுதான் ப்ரோ. அவர் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எதுக்கு? எஸ்கே பாத்திருக்கீங்க, அவரோட தொட்டு ஏங்க அது எப்போ நடக்கிறதா புதுசா நடக்கிறக்கா ஃபீல் பண்றதுக்கு? அது பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டீங்கன்னா அது ஃபீலிங் இல்ல இல்ல, தெரியும். இந்த படத்தெல்லாம் வந்து அரசியல்வாதி ஸ்டேஜ்ல ஏறிட்டு தெரிஞ்சவங்க மாதிரியே பேர் சொல்லுவாங்கல்ல இந்த கூட்டத்துல ஒருத்தர் பார்த்து. அந்த மாதிரி பிரகாஷ் ப்ரோ முன்னாடியே கால் பண்ணி இவர் தான் பிரகாஷ் ப்ரோ, இவர் இந்த டிபி வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து முன்னாடில இருந்தே அவர் வந்து ட்விட்டர்ல வந்து இந்த கொஞ்சம் சில ஐடிஸ்லாம் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அதுவுமே சொன்னாரு, அதுக்கு ரீசனுமே சொன்னாரு. சும்மா இது காரணக்காக சொல்ல, ரொம்ப வருஷமா ட்விட்டர்ல இருக்கிறவங்கள வந்து நான் அந்த டைம்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்த்ததுல வந்துட்டு பிரகாஷும் ஒருத்தர்ன்றதை வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. ப்ரோ Yes. நான் பண்ணி இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், சிங்கிள் சூப்பரா இருந்துச்சு அந்த ப்ரோமோ. இந்த பாட்டு ரொம்ப எதிர்பார்க்கல நானு. நாங்க அதுவும் Super சொன்னோம், bro. சிங்கிள் சூப்பரா இருந்தது, பாட்டு இதுவா இருந்ததுன்னு. படத்தை பத்தியும் டான்ஸ் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
படத்தை பத்தியும் வந்து பேசணும். ஸ்டண்ட் சூப்பரா இருக்கும்னு சொன்னாரு. அது அந்த விஷயத்த மத்தியும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப செம்மையா வந்திருக்குன்னு. பரணி ப்ரோ போட்டோ போடாததுக்கு காரணம் அன்னைக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே, அந்த காரணம் தான். இல்ல கவலைப்படாதீங்க, ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அன்னைக்கு என்ன காரணம் சொன்னேன்? யாரு ஸ்டண்ட் மாஸ்டர் மதராசிக்கு? சுப்ரீம் சுந்தர் பையன் கெவின். ஓகே. அன்னைக்கு என்ன ரீசன் சொன்னேன்னு தெரியல. அந்த கெவின் மட்டுமா ட்ரேடுமா? இல்ல கெவின் மட்டும்தான். கெவின் மட்டும்தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. ட்ரெயினர் இருந்தா அது தெரியல. அவர் மட்டும்தான். விஷால் ப்ரோ ஆன் ட்ராக் செப்டம்பர். சரி, நாளை யாரெல்லாம் இது கிங்டம் போறீங்க? என்னங்க அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? சாட்டர்டே தான் ப்ரோ போகணும். விஷால் ப்ரோ கேட்கல. இல்ல தலைவா, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நைட்டு தான் போறேன், நாளைக்கு நைட்டு. ஓகே ப்ரோ. நான் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை பாத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை எனக்கு விடுமுறை. அதனால ஆக்சுவலா நீங்க எல்லாருமே ஹவுஸ் மேட்ஸ் நல்லா இருக்குன்னீங்கல்ல, அதனாலே எனக்கு ஒரு அந்த ட்ரெய்லரே பிடிச்சது. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் கியூரியாசிட்டி ஆயிடுச்சு போய் பார்க்கணும்னு. இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ ஏதாவது சொன்னாரா அதை பத்தி? இல்ல நான் சொல்லல, நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க. நான் சொல்லல ஸ்பாயில் பண்ணேன். இல்ல நானும் எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஆனா பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன், அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல விஷா ப்ரோ. அது வந்து என்னன்னா, சொல்லுங்க, எனக்கு தெரியும், உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், சொல்லுங்க. எனக்கும் தெரியாது. விஷால் ப்ரோ நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க சார், எனக்கே தெரியும் சார் எல்லாம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தி மார்கனுக்கு சொன்னேன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதான் மார்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க, அதே மாதிரி மார்கன் ரொம்ப பிடிச்சது. இதுவும் அதே மாதிரி இந்த படமும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். சூப்பர் தலைவா. நீங்க போறீங்களா பரணி ப்ரோ நாளைக்கு? எது ப்ரோ, கிங்டமா? நீங்க இப்ப இந்தியன் தாத்தா வாய்ஸ்ல பேசுறீங்க கமல். இல்ல தொண்டை அடிச்சிருச்சு. இல்ல காலையில போயிருவேன். இப்ப 11 மணிக்கு ஷோ இருக்கு பக்கத்துல தியேட்டர்ல. ஸோ மோஸ்ட்லி அந்த ஷோ தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்க 11 மணிக்கும் ஷோ இல்ல பாருங்க. ஒரே விரக்தியா இருக்கு. நானு தெலுங்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். கிங்டமோட சாங் அந்த தமிழ்ல வந்தது இல்ல, எங்க அணி அப்பா சரியான பாட்டு ப்ரோ. சூப்பர் சுப்பர் பாட்டு எழுதியிருக்காரு. இந்த வருஷனும் மஜாவா இருக்கு, நல்லா இருந்துச்சு எனக்கு பாட்டு. சொல்லுங்க சார். தெலுங்குக்கு வேற டியூனும் தமிழுக்கு வேற டியூனா போட்டிருக்காரு. ஏங்க தமிழ்ல ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது லிரிக்க பாக்கணும். என்ன தலைவா நீங்க மாவீரன் ப்ரோ. இல்ல மாவீரன் ப்ரோ, இப்ப முருகதாஸ் சொன்னார்ல, மதர் டங்ல பண்ணும்போது தான் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட் வரும்னு. நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க அவருக்கு. அவரு ஷாம்ரா எதுக்கு சொல்றாருன்னு உங்களுக்கு புரியல, எனக்கு புரியுது. எனக்கு எல்லாம் புரியுது. அவர் யார் அடிப்பாரு எனக்கு தெரியும். சாமு. சரி விஷால் ப்ரோ அதை விடுங்க, செப்டம்பர் ஆன் ட்ராக் அதை பத்தி பேசுங்க. எது செப்டம்பர் ஆன் ட்ராக்? மதராசியா? வெற்றிமாறன் எஸ்டிஆர். அத பத்தி சுகுமாரன் கேளுங்க. இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட் ஆர்டிகல்ல வந்துச்சு. சும்மா நீ வர அந்த ஆர்டிகல் வந்து பரணி ஆர்டிகல் வேணாம். எத்தனை நாள் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எத்தனை நாள் தான் வந்துட்டு ஆர்டிகல் ஒன்னும் அது இதுன்னு எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. சரி சுமார் நான் விடுங்க. இல்ல பரணி, ஆர்டிகல்ல போடுறது எல்லாமே உண்மையா சொல்லு பாக்கலாம். உண்மை இல்லனா, பட் ஆனா வந்துட்டு அப்புறம் ஏன் அதை எல்லாரும் எடுத்து போடுறீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆர்டிகல்ல வருதுன்னா அப்படியே விட்டுற வேண்டியதானே. போட சொல்றாங்க, போடுறோம். நான் போடுறேன், நீங்க பாத்தீங்க. உங்களை சொல்லனே, போட்டவங்கள சொல்றேன். நான் போட்டேன். நீங்க போட்டீங்களா? நான் சாரி, நான் பார்க்கல, மத்தவங்க தான் சொல்றேன். போட்டேன். பாருப்பா, ஒண்ணும் இல்ல. நான் சுகுமாரன் போட்டதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஒரு நியூஸ் வந்துட்டு ஆர்டிகல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணா அது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நியூஸை வந்து ஷேர் பண்றோம்னு அர்த்தம்.
எது யாரும் சொல்றதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணா அது நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னு அர்த்தம். இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஆர்டிகல்ல வந்துச்சு, அது ஷேர் பண்ணும், அவ்வளவுதான். தெரியல, பார்ப்போம். அது வந்து எனக்கு நான் முன்னாடியே தெரியுங்க இதெல்லாம். அதை பத்தி நான் பெருசா பேச விரும்பலங்க. சரி, இந்த அம்பிகாபதி வந்து அந்த இது கிளைமேக்ஸ் வந்து இது ஏஐல பண்ணி அதை ரீ ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொன்னாங்க. இப்போ ரீ ரிலீஸ் ஆகுது போல. டிக்கெட்ஸ்லாம் புக் ஓப்பன் ஆயிடுச்சு. யாராவது போறீங்களா? சரி, ஓகே. நான் போறேன் பரணி. நீங்க போறீங்களாண்ணா? சூப்பர். விஷால் ப்ரோ, சாரி பிரகாஷ் ப்ரோ, கிளைமேக்ஸே மாத்துறாங்களாம். அந்த கிளைமேக்ஸ் ஆமா, கிடையாது. அதுக்காக ஏஐல இல்ல மாத்துறாங்களா? என்னமோ பண்றாங்க. என்ன ஏன்னு பாக்குறதுக்காக இல்ல. இந்த படம் வந்து ரிலீஸ் சமயத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் எத்தனையோ வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் என்னென்னமோ வகையில நமக்கு எல்லா வகையிலும் வந்திருக்கானு நான் இப்போ ஒரு தடவை கூட பார்க்கல. எனக்கு அந்த படத்தை இப்போ தேட்டரில் திரும்ப பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக இந்த வாட்டி திருச்சி ரிலீஸ் ஆனால் போனேன். சூப்பர் சார். அதுதான் அந்த தேரே இஷ்கு மேனுக்கு ஏதோ லீடு வச்சிருக்காங்க, அதுல இருந்து தான் லீடு எடுக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு அந்த மூவர் வந்து வேல்பாரியில வந்து சூப்பர் ஸ்டார் அண்ட் விண்வெளி நாயகன் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க நடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லல, சங்கருக்கு அது ஆசைன்னாங்க. டாக்ஸ் விசால் ப்ரோ, டாக்ஸ் போயிட்டு இருக்கு. டாக்ஸும் கிடையாது, சங்கர் மைண்ட்ல இருக்குன்னு தான் சொன்னாங்க. கரெக்டா சொல்லணும். பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க விசால் bro. அதெல்லாம் சொல்லவே இல்ல, அதெல்லாம் சொல்லல. நான் பார்த்தேன். இப்போ மைண்ட்ல இருக்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? கரெக்ட், அப்படிதான் பேசினாங்க. அவரு அதான் நினைச்சிருக்காராம் அப்படின்ட்டு. ரஜினி கமல்கிட்ட எல்லாம் பேசலாம் இல்ல. பேசல அப்படி இல்ல ப்ரோ, டாக்ஸ்ல இருக்கு. என்ன டாக்ஸ்? ப்ரொடியூசரே யாருன்னு தெரியாம என்ன டாக்ஸ்? அதான் ஃபாரின் கம்பெனி. அதுல இல்ல, இங்க பாருங்க தெளிவா சொல்றேன். அதுல 2 பேத்துக்கு ரோல் இல்ல, ஓகேங்களா? ஒருத்தருக்கு வேணா அதுல ரோல் இருக்கு. ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணலாம் அதுல. ஆனா 2 பேரும் அந்த ஒரு ரோலை பண்ண முடியாது. ஒருத்தர் அந்த ரோல் பண்ணலாம், மற்ற யாருமே எந்த ரோலும் பண்ண முடியாது. ரஜினி கமல்ல ஒருத்தருக்கு தான் அங்க ரோல் இருக்கு. அதே மாதிரி அங்க வேல்பாரிங்கிறதுக்கு இவங்க யார் நடிச்சாலும் பொருத்தமா இருக்க மாட்டாங்க. ரஜினி நடிச்சாலும் சரி, கமல் நடிச்சாலும் சரி, சுத்தமா ஒரு துளி கூட பொருத்தமா இருக்க மாட்டாங்க. சரி, யார் நடிச்சா பொருத்தமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிரகாஷ் ப்ரோ? நான் அதை மைண்ட்ல வச்சிருக்கேன். நான் இப்போ சொல்ல மாட்டேன், சொன்ன கான்ட்ரவர்சி ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்தை பத்தி. டோட்டல் கேஸ்ட்டுக்கு நான் வச்சிருக்கேன். நான் தான் சொல்லிக்கிறேன். இதுல வந்து மொத்தம் 250 பேர் இருக்காங்களா? அந்த 250 பேர் 168 கேரக்டர் முக்கியமான கேரக்டர் வருதா? அந்த 168 கேரக்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு 90 கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான கேரக்டர் 90 கேரக்டர் இருக்கு. அந்த 90 கேரக்டர் 48 கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த 48ல டாப் 28 இருக்குல்ல, அந்த டாப் 28க்கு நான் கேஸ்ட் லிஸ்ட் வச்சிருக்கேன். இது இவங்க பண்ணலாம் அப்படின்னு அந்த மைண்ட்ல இருக்குது. அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து படம் ஒன்று வேல்பாரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம டோட்டலாக அப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஓப்பன் மைண்ட்ல யாருன்னு தெரியாம எல்லாருமே இருக்கிறதா அந்த கதைக்கு நல்லது. இல்ல, நீங்க படம் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்க கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா, இல்ல அவங்க கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்? வேல்பாரி படம் வந்து ஆரம்பிக்க போறோம், அதுக்கு பிடிச்சி கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் சொல்லுவாங்கல்ல, அந்த அவங்க இந்த அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுலாட்டியும் நம்ம நடுவில் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர், நைஸ். சரி, நேத்து வந்து அந்த 4 நிமிஷம் ஃபுட்டேஜ பத்தி பேசுங்க. பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நேற்று வந்ததா மதராசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோவா? ஆமா. எனக்கு வந்து ப்ரோமோ பிடிக்கல. அந்த அதாவது பாட்டுக்கு அவங்க எடுத்து எஃபோர்ட் பிடிக்கல. அந்த பாட்டு ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ப்ரோமோ அந்த சூப்பர் வந்து அதுக்கப்புறம் மியூசிக் ஒன்று போடுறாங்களா, ஏன்னா 10 செகண்ட் ரொம்ப தான் வந்து ரொம்ப பெருசாக வரல. ஃபுல் சாங் வந்தால் நமக்கு தெரியும். அந்த ப்ரோமோ எனக்கு அதே ஃபீலிங் தான். நெல்சன் வந்து பண்றாங்கன்னா அது வந்து ஆர்கானிக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது பொய் தான், ஃபேக்ட் தான். ஆனாலும் நெல்சன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். மற்ற யார் பண்ணாலுமே அது போஸ்டா தான் தெரியும். யார் வந்து இது பண்ணாலுமே அந்த ப்ரோமோ பண்ணாலுமே நெல்சன் பண்ற மாதிரி வராது. ஆனாலும் ஓகே, ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ப்ரோ சாய் வோக்கல்ஸ் பயங்கரமா இருக்கு ப்ரோ. அதே மாதிரி சும்மா ப்ரோ, ஏன் மியூட் போட்டீங்க எல்லாத்தையும்? நான் போடல, பரணி போட்டது. நான் சத்தியமா போடல. சத்தியமா நான் போடல. மாவீரன் bro சொல்லுங்க. பாட்டை பத்தி பேசக்கூடாது முடிவு நான் பண்ணிட்டேன். போடல ப்ரோ. மாவீரன் சொல்லுங்க. நீங்க சொன்னோனே சரி, மாவீரன் bro சொல்லுங்க. நான் போடல. இல்ல சரி நான் பேசிடுறேன். பரணி தான் போட்டது. உண்மையை சரி பரணி. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்கப்பா. இல்லைண்ணா, சரிம்மா. அஜித் ப்ரோ சொல்லுங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க. தம்பி நீங்க சூப்பரா இருந்தீங்கப்பா.
நல்லா பெரிய ஆளா தான் இருக்கீங்க, நல்லா ரக்கடா இருக்கீங்க. பெரிய ஆளு யார் ப்ரோ தானே, தம்பியா? தம்பின்னு சொல்லாதீங்க, பெரிய ஆள் தானே, அண்ணான்னு சொல்லுங்க. ஸ்டாராஜித் இல்ல ப்ரோ இல்ல அவரெல்லாம் தம்பி இல்லங்க கிடையாது, உங்களுக்கே அண்ணன் இல்லங்க அவரு. இவர் எல்லாத்துக்கும் நமக்கு மூதாதையருங்க ஸ்டார் அஜித். அவர் நல்லது அவர் சொல்ற அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியான பர்சன். அவர் சொல்றாங்க தம்பின்னு சொல்றது பிரகாஷ் ப்ரோ கரெக்டானது தான். உங்களுக்கே வா, சொல்லுங்க உங்களுக்கே வா ஆரம்பிச்சு. ஏங்க எனக்கு அவர் அண்ணங்க, அவர் ப்ரோ, சொல்லியிருக்காரு ஆமா நீங்க ஆமா உங்களுக்கே சொல்லிருக்கீங்க ஆமா எனக்கு ஆமா உங்களுக்கே அவர் அண்ணனா அண்ணன் ப்ரோ? தான். எல்லாருக்குமே. ஏங்க நான் ஆமா ஆமா சொல்லிட்டேன் சிம்பிளா. நான் எபோவ் பார்ட்டி. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. பிரகாஷ் இன்னைக்கு சூப்பரா இருந்தீங்க. அது எஸ்கே ஓட அந்த இது நல்லா இருந்துச்சு. ஆஃப் அண்ட் கரெக்ட், ஷர்ட் வந்து அதான் சொல்றேன். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே போல சுகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் உடம்பு மெலிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் எக்ஸசைஸ் பண்றாரா என்னன்னு தெரியல, ஆனா கொஞ்சம் வந்து ஒரு சேஞ்சான மாதிரி இருக்கு. கியூட்னஸ் அவருக்கு கொஞ்சம் இல்ல குறைஞ்சிருக்கிற இல்ல, டயட்ல இருக்கேன் ப்ரோ. எக்ஸசைஸ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் மதிப்பை ஃபீல் பண்ண நார்மல். இப்ப அவர் போட்டிருக்க இதுல உள்ளதில்ல. இல்ல கொஞ்சம் வெயிட் இல்ல இல்ல குறைக்கணும்னு டயட்ல குறைச்சதுதான், அதாவது வெயிட்ட குறைக்கிறீங்கிறது குறைக்கணும்னு தெரியுது. குறைச்சதுதான். 10 ம். கிலோ குறைஞ்சிருச்சு. சுகுமார் அண்ணா உண்மையை 10 இல்ல சொல்லுங்க. 12. அதான் அதான் அந்த இல்ல விக்கல், வித்தியாசம் தெரியுது. உண்மையிலதான் ரொம்ப 12 சந்தோஷம் கிலோ உங்க குறைச்சேன். எல்லாரையும் பாக்குறது. நம்ம ஆளு படம் நடிக்கலையே நீங்க வருத்தப்பட்டீங்களோ, Wow. அப்படியே இதுவாயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்லப்பா, நான் குறைக்கணும் தான்ப்பா குறைச்சேன், சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டு டோட்டலாவே நல்ல விஷயம், நல்ல குறைச்சிட்டு. விஷயம். கண்டினியூ பண்ணுங்க தலைவா. சாரி, நீங்க சொல்லுங்க தலைவா. இல்ல இல்ல அவ்வளவுதான், இதைத்தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இனி அடுத்து நம்ம ஆளுங்க மேல போவாங்க, அதை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்பேஸ்ல நம்ம நண்பர்கள் எல்லாரும் அடுத்தடுத்த இதுக்கு போறது. ரொம்ப நன்றி, வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. சுகுமார் ப்ரோ, STR 49 பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சதா? அதுதானங்க இப்ப சொன்னாரு. ஏங்க பிரகாஷ் அந்த இது ஏமாற்றீங்க. AK-64 பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க சொன்னாரா? பிரகாஷ். ஓகே அதுல ஓகே, ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் ரெக்கார்டிங். சொல்றாங்கல்ல. ஓகே, 2 பேரும் பேசுனீங்க, பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். AK-64 இப்போதைக்கு நோ அப்டேட். ஓகேங்களா, எந்த அப்டேட்டுமே இல்லை. அவங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த வாரம் தான் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு. ஏதாவது அப்டேட் வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஆகஸ்ட்ல ஏதாவது அப்டேட் வருதான்னு. அடுத்தது வந்து எனக்கு இப்போதைக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ வந்து கூலி ஆடியோ இருந்துச்சு, செகண்ட் டே வச்சிருக்கனால வந்து 3ஆம் தேதி வந்து இது அப்டேட் வருமா அப்படிங்கிறலாம் தெரியல. ஆனால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன. அதே மாதிரி சிம்பு 49, 46, 47, 8, 9, 50 இப்படி எதுவுமே அப்டேட்லாம் இல்லை. எதுவுமே நம்பரே அவங்களுக்கு குழப்பம். இனிமேல் வந்து எல்லாமே ஆஃப், சிம்பு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஆஃப் ஆஃப் 2 ஆஃப்மே போட்டுங்க. எல்லாமே இப்படியே இருக்கு. ஓகேங்களா, இருக்கிற 2 ஆஃப் இருக்குல்ல, அந்த 2 ஆஃப்மே சேர்த்து போட்டுங்க. இல்லை 3வது ஒரு ஆஃப் ஒன்று இருக்குது, அது நான் சொல்லக்கூடாது. அந்த 3ஐயும் சேர்த்து வேணால் போட்டுங்க. இப்போதைக்கு எந்த அப்டேட் இல்லை. அது வந்தால் நம்ம அதை கன்ஃபார்மாக சொல்லுவோம். பெரிய தலை சின்ன தலை, ஆனா நான் 2 பேரும் எப்படி ஒரே ட்ராக்ல இருக்காருங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஏங்க புரியல, அவர் படத்தை கமிட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யார கொண்டு போய் எங்க போய் சேர்த்துறீங்க? 2 பேரும் படம் நடிச்ச ரசிகர்கள் வந்து வருஷ கணக்கா தானப்பா வெயிட் பண்ண வேண்டியா இருக்கு. இப்ப உங்காலும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுக்குறாரு, இல்ல நீங்க சந்தோஷமா கரெக்ஷன், இருக்கீங்க. படம் வந்துச்சு ஏங்க, சாரஜித் ப்ரோ, கடைசி 2 வருஷத்துல 3 படம் சாரஜித் ப்ரோ ஒரு வந்துருச்சு. கரெக்ஷன். ஆ, படம் நடிச்சுட்டு காத்திருக்கிறது சொல்லுங்க. வேற, படம் நடிக்காமலே காத்திருக்கிறது வேற. இல்ல நான் ரசிகர்களுக்காக சொல்ல வரல. அதான் ரசிகர்களுக்கு தான் 2 சொல்றேன். பேரும் வந்து பெயின்புல்லா இப்போ இருக்கவன். ஒருத்தர் வந்துட்டு படம் நடிப்பாரு, அது நடிச்சு டிலே ஆனது உண்டு, அதனால காத்திருக்கலாம். நடிக்காமலே டிலே ஆகி காத்திருக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். அது வந்துட்டு யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஆமாம், அது ரொம்ப விரக்தியா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலியோட்ட இருக்கணும். அதான் நான் அந்த பாயிண்ட்ல சொல்ல வந்தேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப லாங் பிளானிங் பண்ணிட்டு வருஷத்துக்கு 1, 2 படம்னு போயிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட மட்டும் சரி வாங்க, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ ஒருத்தர் அவங்களுக்கு லைனப்ல 10 ரசிகர்கள். படம் வச்சு போயிட்டு இருக்காரு. சிம்பு தலைவர் கலக்கட்டவன் நல்லா இருக்கட்ட விடுங்க. இல்ல தலைவா, அது சிம்பு ஆக்சுவலா அது புரிய மாட்டேங்குது அவருக்கு. அவருக்கா இல்ல என்ன பிரச்சனைனா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா ஃபேன்ஸ்லாம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஹோப் விட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம் தான் நாங்களும் ஹோப் கொடுத்துட்டே இருக்கிறது? ஓகே வருவாரு, வந்து பண்ணுவாருன்னு. தக் லைஃப் வந்துச்சு, சரி ஓகே, அது ரிசல்ட் அப்படி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து எதையாவது ஒண்ணு பண்ண வேண்டியதானே. சரி, அஸ்வத் படம் பண்ண முடியாது, அதுக்காக எழுதிட்டு இருக்காரு, புரியுது. அடுத்து ராம்குமார் படம் இது இல்லப்பா, பிரச்சனைனாங்க, டான்ஸ் நான் என்ன கிட்டஸ் கேக்குறேன்னா, கதை எழுதி முடிச்சிருந்தா? தெரியலண்ணே, எனக்கு அது தெரியல. சொல்றேன், என்னுடைய இல்லப்பா, நான் என்ன புலம்புறதான் கேக்குறேன், நான் புலம்புறேன். உங்ககிட்ட கேக்குறேன், கதை எழுதி முடிச்சிருந்தான்னு கேக்குறேன். முடிச்சிருந்து இல்லண்ணா, இப்ப ரவுண்ட் டேபிள் ஐம் ஸ்டில் ரைட்டிங்னாரு அஸ்வத். அவர் அதனால முடிச்சுட்டே மேபி இருந்தாலும் முடிச்சுட்டே இருந்தாலும் போனோம். அப்ப யார் மேல தப்புன்னு தெரியலையே. தெரியலன்னு இல்ல, அவர் மேலதான், சிம்பு மேலதான் தப்பு. அவர் தான் மாறணும்.
போதும் முட்டை கொடுத்ததெல்லாம் போக. அதுதான் நானும் சொல்றேன். இது ஏன் டிலே ஆகுதுன்னு. இல்ல அப்படி இல்ல நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய ரசிகர்கள் வந்து இன்னும் சில விஷயங்களை நீங்க வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. தலைவா புரியல என்ன பேசுறாரு அவரு. நீங்களுமே பெரிய சிம்பு இல்ல இப்ப நீங்க சிம்பு மேலதான் குறைங்கிறத சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். இன்கேஸ் இருந்தாலும் கூட இல்லண்ணே நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்கேஸ் இருந்தாலும் இல்லனாலும் யாராவது சொல்லணும்லண்ணே. கடுப்பா ஒரு மாதிரி. சரி ஓகே பிடிக்கும், அதனால அதுக்குன்னு எவ்வளவு நாள் தானே இது பண்றது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்லண்ணே. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்றத விட்டுருவாண்ணே. ஆனா படம் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்லண்ணே. அவர் என்ன பண்ணுன்றத நான் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அது அவரோட சாய்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆசை இருக்குல்ல, அதனாலதான் இந்த புலம்பெல்லாம். இல்ல இல்ல கரெக்டா ப்ரோ. நான் எனக்கு என்னன்னா விஷுவல் நீங்க சும்மா வாங்க போங்கன்னே பேசுங்க, எனக்கு அது ஓகே. வாங்க போங்கன்னே சரிண்ணா சொல்லுங்க, ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஜித் ப்ரோ, எஸ்டிஆர் வந்து சொல்லுங்க. நான் படம் பண்ணல கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்தா பிரச்சனை கிடையாது, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. நான் படம் பண்றேன்னு படம் எனக்கு என்னன்னா படம் பண்றேன்றதுல இல்ல இல்ல அப்டேட் அதெல்லாம் மட்டும் வருது. அப்டேட் மட்டும் விட்டுருங்கண்ணா. அப்டேட் இல்லண்ணா மட்டும் இந்த வருது. வந்தராஜா வருவேன் செக்கச்சவந்த டைம்லலாம் அவர் ஒரு மாதிரி இருந்தாரு. சரின்னு ஹோப் எல்லாம் விட்டாச்சு. திருப்பியும் மாநாடுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து மாநாடு ஹிட் கொடுத்து வெந்து தனிக்காடு எனக்கு பிடிச்சது நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய கேப் விடுறதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. சரி அப்ப நீங்க ரெடியா இல்ல வந்தராஜா வருவேன் டைம்ல, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க சூப்பரா இருக்கீங்களே, அப்படி இருக்கீங்க பார்க்க ஸ்கிரீன்ல அவ்வளவு மாசா இருக்கீங்க. ஓட்டமெல்லாம் குறைச்சாச்சு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. கலரில இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்ப இறங்கி ஏதாவது பண்ணும்ல, அதுதான் என்னடா இது அப்படின்னு இருக்கு. சரி பாப்போம். அவர் மெயின் என்ன ஓடுது அப்படிங்கறதாங்க தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். எல்லா திறமையும் உள்ள ஒரு மனுஷன், எல்லாரையும் ஓவர்டேக் எல்லா திறமையும் உள்ள மனுஷன் தான் இங்க வந்து எல்லாருக்கும் பிரச்சனையாவே இருக்கு. அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு முயற்சி, அது முயற்சி இல்ல. சரி ஓகேங்க பாருங்க, ஒரு படம் வந்துட்டு நடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகலைன்னா அது ஹீரோவோட தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஒரு படம் டேக் ஆஃபே ஆகல, அதனால பல இதுனா அது ஹீரோவுமே இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அது இல்லைன்னா வேற படம் கமிட் ஆகி போயிடலாம். வேற படம் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு டைரக்டர் கூப்பிட்டு இல்ல டக்குன்னு வந்துட்டு வேற ஸ்கிரிப்ட் வச்சு, ஒரு எவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்கிரிப்ட் வச்சு சுத்திட்டு, டக்குன்னு ஒரு சின்ன படம் இல்ல ஒரு மீடியம் ஸ்கேல் ஒரு படம் பண்ணிட்டு ஒரு 3 மாசத்துல படம் முடிச்சுட்டு ஒரு வித்தின் 6 monthsல ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ணலாம். தாராளமா பண்ணலாம் அவர் நினைச்சா. தக் லைஃப் ரேப் வீடியோ வந்து போன செப்டம்பர்ல வந்துச்சு, அதுக்குள்ளேயே 2 படம் பண்ணிருக்கலாம். இப்போ அவர் சொல்றேன் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிருக்கலாம். சரி வாங்க அப்புறம் மனுஷன் தூங்காம வேலை அப்டேட்லாம் வருது. எனக்கு என்ன மாதிரி அப்டேட்லாம் வருதுன்னா, ஒரு கான்சர்ட்டுக்கு போறாரு, ஈவன் கான்சர்ட்டுக்கு போறாருன்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. எனக்கு உண்மையாலே அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா பண்றது, நீயே சொல்லுப்பா. என் தலைவன் ஏதோ அப்டேட் வரப்போகுதுன்னு பார்த்தா தலைவன் விளம்பர அப்டேட் வருது. எஸ்டிஆர் என்னன்னா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் இப்படிதான் வருது. என்ன நீ என்னதான் பண்ண முடியும் சொல்லு. அப்டேட் இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கு. இல்லண்ணே இப்ப நம்ம கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. ஆனா ரைவல்ரின்னு பார்த்தா அவரை டி தானே சொல்லுவாங்க. அங்க அந்த ஆளை பார்த்தா இவரு வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. டி இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்தது விஷால் ப்ரோ, துபாயில ஏதோ வீடு வாங்கி அதெல்லாம் நாங்க கேட்டோமான்னு இருக்கு எனக்கு. சரி வேணாம், எஸ்டிஆர் ஃபேனா இருந்துட்டு நானே இப்படிலாம் பேசக்கூடாது. பட் ஆனா என்னங்க போங்க, எதையாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு இருக்கு எனக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. போர் அடிக்குது. இங்கே பல பேர் கேட்டாங்க வீடு வாங்கிட்டாரு. வீடுன்னா அப்படி இல்லைங்க, சினிமாலங்க. இது வேற கால்டன் என்ன ஒரு ஜனம் பொங்கலுக்கு அப்புறம் நீங்க என்ன பேசுவீங்க நானும் பாக்குறேன். அப்டேட்டுக்கு வர இருங்க, என்ன பண்றது போங்க. சரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீங்க. யாராவது அப்புறம் தமிழ்நாளுக்கு நாளைக்கு தமிழ்நாள் கிடைச்ச மாதிரி ஆயிடும். புலம்பும் எஸ்டிஆர் கண்ணி அப்படின்ட்டு போட்டுறாதீங்க, ஏதாவது பேசுங்க. தம்பி போட்டாலும் போடுவாப்ல பரணி. அப்பப்ப இது பண்ணிருக்கேன், போட்டு விட்டாலும் போட்டு விட்டுருவாரு. டிப்ளமேட்டிக்கா போறதுல அவர் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படம் எப்படி இருக்கு அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் போட மாட்டோம். சூப்பர்ண்ணே. ரொம்ப சந்தோஷம் அது வரைக்கும். சரி வேற என்ன ஸ்பெஷல்? நான் தானே கேட்கணும்னு நினைச்சேன். எஸ்கே அவர்கிட்ட பேசின எல்லாத்தையும் சொல்ல. பராசக்தி பத்தி ஏதாவது பேசுனீங்களா, ஏதாவது சொன்னாரா?
நான் அதை பத்தி ஒண்ணு பேசினேன். நான் கேட்ட கேள்வியே திரும்ப என்ன கேட்டாரு. அப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதை பத்தி கொஞ்ச நேரம். நான் அப்படியா? என்ன கேட்டேன்னு கேள்வி, அந்த கேள்வி அவர் திரும்ப என்கிட்ட கேட்டாரு. படங்களை பத்தி பேசுவார். அவருக்கு வந்து மதராசி ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் சொல்றாரு. எப்படி வந்து இந்த படத்துலயும் நீங்க வந்து எப்படி அஜித் சாருக்கு வந்து தீனாவோ, விஜய் சாருக்கு துப்பாக்கியோ, இல்ல வந்து சூர்யா சாருக்கு கஜினியோ எப்படி ஃபர்ஸ்ட் படத்துல வந்து அவங்க ஃபுல்லா வேற மாதிரி கொடுத்தாங்க, அது மாதிரி வருமானு கேட்டேன். அது கண்டிப்பா அது மாதிரி இப்போ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம், இதுல கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பாசிட்டிவா சொன்னாரு. 2 படங்களுமே வந்து பராசக்தி மேலையும் அவர் ரொம்ப இதா சொன்னாரு. ஆனா ஒண்ணு கேட்ட கேள்வி அப்படி நம்மகிட்ட திரும்ப கேட்டாரு. அந்த பதில் நாங்க கம்ப்ளீட் பண்ணல. அது சில விஷயங்கள் கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் பரணி ஒன்று முன்னாடி ஆரம்பிச்சார்ல, அது வந்து சொல்லக்கூடாதீங்க, அதனால விட்டுருவோம். பர்சனலா பேசணுங்கிறனால இல்லண்ணே அப்புறம் அதை பத்தி இன்னொன்னு பரணி பேசணும். ரொம்ப எப்படின்னா ஜாலியா ஃபேன் இருக்கு. பாயா பிஹேவ் பண்ணாரா? என்ன அப்படின்ற மாதிரி இல்லைங்க தான் பரணி, பண்ணாரா? நீங்க இல்ல அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்க. பரணி வந்து இடிப்பாங்களேன், நம்ம வந்து உள்ளுக்குள்ள சின்ன பையனா இருந்தாலும் வெளியே வந்து அவர் ரொம்ப கரெக்டா எந்த இடத்துல எப்படி நடந்துக்குமோ கரெக்டா மெச்சூர்டான நடந்தாரு. நமக்கு சில ஆளுன்றீங்களா? பல நண்பர்கள் இருக்காங்களா, மெச்சூர்டு தான் கரெக்டா இருந்தாரு. சந்தோஷம் பேசணும். பரணிக்கு ரொம்ப குஷி. படமும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரு அவரோட ஃபேவரட் பர்சன். 3வது தடவை பார்க்க, 3வது தடவை 4வது தடவை பரணி 4வது வாட்டிண்ணா. அப்புறம் போய் நாங்க வந்து 4வது டின்னர் தடவை முடிச்சுட்டு பார்க்க. பரணியை நாங்க பரணியும் பிரகாஷ் ராஜையும் வேகமா கூட்டு போய் டிராப் பண்ணி ஒரே ஃபன்னா இருந்துச்சு. ஆனா ஆனா ஒண்ணு, இனிமேட்டு சுகுமார் ப்ரோ காரை ஓட்டினாருன்னா நான் ஏற மாட்டேன். அவர் எப்படி ஓட்டுவாருன்னு என்ன நேத்து பாத்தீங்களா? இல்லைங்க, இன்னும் ஒன்று ஏத்தல, இன்னும் ஒன்று ஓட்டல. அவர் ஓட்டி காமிக்கல. எப்பவுமே போன தடவை உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறப்ப பின்னாடி விடாமச்சு பாட்டை போட்டுவிட்டு 2 இது அதாவது சைடில் படங்கள் வரும்ல, ஒரு இது வந்து பொய் சொல்லலை. ஏன்னா வந்து சுமார் ப்ரோ சொல்லும்போது சரி விஷயம் பொய் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் சுமார் ப்ரோ பற்றி நான் சொல்கிறது வந்து பொய் கிடையாது, ஓகேவா? இதை வந்து நான் சொல்லிடுறேன். அந்த மேலே நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஒரு கார் வந்து 2 லெஃப்ட், அதாவது லெஃப்ட் வீல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் அப்படியே தூக்கிட்டு ஓட்டினார். அந்த அளவுக்கு அனுபவம் பண்ணியிருக்காரு. பயந்து கத்துனாங்க, கத்த கார்ல ஃப்ரண்ட் விட்டுருக்காரு, வீல கதை தூக்குனாரா? விட்டுருக்காரு. என்ன வின் டீசல் அவரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி சொல்றீங்களே? ஏங்க சைடுல அதான் சொல்றேன். சைடு ஃப்ரண்ட்ல ஒரு வீலு, சைடு வீல் இருக்கு, 2 வீலு, மாவீரன் ப்ரோ, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் என்ன ப்ரோ அப்படியே ஸ்ட்ரைட் என்னென்னமோ லெஃப்ட்ல. அண்ணே. அந்த அலும்பெல்லாம் பண்ணுவாரு. அவர் இல்ல. சரியான மோசமான ஆள். நேத்து அதே மாதிரி அவருக்கு ஒண்ணு பிடிக்காது. அவர் யார கார்ல ஓவர்டேக் பண்ணா பிடிக்காது. நேத்து ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டான், அவனை துரத்துறாரு பாத்துங்க, சந்தில புந்து துரத்திட்டு போறாரு. கடவுளே. சரியான ஈகோ பிடிச்ச மனுஷன். அவர் கூட கார்ல போனா பின்னாடி யாரும் அவரை ஓவர்டேக் பண்ணாம பாத்துக்கணும், இல்லைன்னா துரத்திக்கிட்டு போய் ஓவர்டேக் பண்ணாதான் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆவாரு. இல்ல அண்ணே, என்ன பிரச்சனை பழக்கம்ண்ணே இது? என்னன்னா என்ன பழக்கம்ன்றது? ட்ரெண்ட்ஸ் விடு விட எல்லாரும் விட ட்ரெண்ட்ஸ் விடு. உங்க அவன் கார் சின்னது உள்ள போகுது, உங்க கார் கொஞ்சம் பெருசா இருக்கு உள்ள போகாது, புரிஞ்சுக்குங்க, சொன்னா கேளுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, டைம் இருக்குன்னு ஒரு இதுக்கும் ட்ரெண்ட்ஸ் விட்டு தான். எனக்கு அதெல்லாம் இல்ல ப்ரோ. இதெல்லாம் வந்து ஒரு நைட் டைம் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சுன்னு அவங்க அது வேற சரி. சீக்கிரம் போகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சீக்கிரம் போகணும், பஸ் பிடிக்கணும், அவங்களுக்கு டைம் கம்மியா இருந்தது. நாங்க கிளம்புறதே லேட்டு அங்க நம்ம இருந்து ஊர்ல எந்த சாப்பிட்டு. பஸ் டைமுக்கு வந்திருக்கு எனக்கு புரியலையே. இல்லப்பா, இது பிரைவேட் பஸ்ஸுப்பா. பிரைவேட் பஸ்ஸும் தான் வந்துட்டானா கரெக்டா? ஆனாலுமே பரவாயில்ல. நாங்க போயிட்டு கரெக்டா வரல. நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கார்ல வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து அவங்க இறங்கி போனாங்க. ஆனா நான் சும்மா இருந்தாலுமே பரணி என்கிட்ட வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டி கேட்டான். ஆனா டைம் ஆயிடுச்சு, நான் போயிட முடியுமா? ஆனா உங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் இங்க போறதுக்கு மேப்ல எவ்வளவு நேரம் காட்டுதுண்ணா? அண்ணா சொல்லுங்கண்ணா, இங்க டைம் ஆயிடுச்சு போக முடியுமான்னு கேட்டுனே நான் பரணி கிட்ட சொன்னேன். பரணி எனக்கு 15 நிமிஷம் போதும், மேப்ல காட்டுறத விட எனக்கு வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் குறைச்சிக்கோன்றேன். ஆனா டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, மெமரபிளா ஆனா இருந்துச்சு. நேற்று பரணி படம் பார்த்தது தான் மெமரபிளா இருந்துச்சு எனக்கு. பரணி வந்து எல்லா சீனுக்கும் வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணது வந்துட்டு. சிரிச்சு என்ஜாய் பண்ணாலும் என்னை விட 0.25 அதிகமா நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. மாறும் பரணி, எனக்கு வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல நான் சீரியஸா சொல்றேன், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் தான் என்ஜாய் பண்ணீங்க, அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் எப்பவும் என்ஜாய் பண்ணுவேன். பரணி ப்ரோ 5 out of 5 கொடுத்திருந்தீங்க, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா தலைவா, F1 எப்படி இருந்துச்சு? கரெக்ட், சூப்பருங்க. F1 அதுதான். இதாண்டா சினிமான்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அப்படி வாங்க. ரீசெண்டா லோக்கிய வச்சு ஒண்ணு பண்ணாங்களே, இதாண்டா சினிமான்னு. அந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பத்தி பேசுறேன்னா இன்னைக்கு ஸ்பேஸ் ஃபுல்லா நான் பேசுவேன். பரணி ப்ரோ, அடுத்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? என்னது ப்ரோ? பிராட் பிட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ஷன், ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹாலிவுட் பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கிளிஃப் பூத்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட கதையா ஐயோன்னு இருக்கு, எனக்கு விடுங்கடா சீக்கிரம் இருக்கு. சூப்பர். எப்படி இருந்தாரு பிராட் பிட்? பார்க்க மஜாவா இருந்தாரா? எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பாக்குறப்போ எனக்கு வந்து
ரிசம்பிளன்ஸா எனக்கு வந்து விஜய் அவரு நிறைய ஞாபகப்படுத்தினாரு. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சில டயலாக்ஸோட சில சீன்ஸ்லாம் வர்றப்ப எனக்கு அஜித் அவர் அப்படியே மைண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் இருந்துச்சு. எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாருமே ஒரு கமர்ஷியல் படம் நம்ம ஊர்ல எடுத்த படம் அந்த அந்த ஜோன்ல தான் பார்த்தோம் அப்படின்னாங்க. தெலுங்குல பார்த்தவங்க அவங்க ஜோனுக்கு, இங்க பார்த்தவங்க அது ஒரு பெரிய பிளஸ். அது சில டைம் தானே அமையும். இன்னும் நீங்களும் F1 பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ரிவ்யூல போட்டிருந்தீங்கல்ல. இல்ல எனக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா ஆனா நிறைய அந்த அது என்ன சொல்ல, அது ஒரு இதா தானே எடுத்துட்டு போறாங்க, சினிமாட்டிக் லிபர்ட்டி தான், நம்ம அதை தானே என்ஜாய் பண்றோம் அங்க அங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், F1 வந்தப்போ அந்த கிரிட்டிக் ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் வந்தப்பெல்லாம் வந்து ஆஹா ஓஹோ நம்மள மாதிரி எல்லாம் வந்தவங்க வந்து கூவலாம் இல்ல, அவங்க வந்து நல்லா இருக்கு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல தலைவா, எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு அதை பாக்குறப்ப, இப்ப நம்ம ஊர்ல ஒரு கிரிக்கெட் படம் வந்தா நம்ம பெருசா எக்ஸைட் ஆக மாட்டோம்ல, அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் கேமையே பார்த்து வளர்ந்தவங்க, அதனால பெரிய எக்ஸைட்மெண்டா இருந்திருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நமக்கு இது சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. இப்ப நம்ம கிரிக்கெட்டுக்கு நமக்கு ரூல்ஸ் தெரியும், நம்ம அதுல என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது. நம்ம ரூல்ஸ் தெரியாதனால என்ஜாய் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு லைட்டா ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சினிமா அவ்வளவுதான், மேஜிக் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனா நீங்க விஜய்ன்றீங்களா, எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஏகே இதுலதான் இருந்துச்சு நான் சொல்றேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆக்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour அந்த மாதிரி சொல்றேன். ஆனா எனக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு ஃபீலிங், பிரகாஷ் ப்ரோ இந்த படம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரிமூவ் ஆகிறதுக்குள்ள பாத்துறணும். ரிமூவ் ஆகிறதுக்குள்ள அதெல்லாம் போயிருக்குமே, போயிடுச்சுல. இப்ப இல்ல இருக்குமே. ஓடுதா பிரகாஷ் அண்ணா? ஓடுதுன்னா ஒரு நாள் சும்மா டைம் எடுத்து போய் பாருங்களேன் ஒரு ஷோ. ஓடுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த வாரமும் போட்டிருக்காங்க, இந்த வாரமும் போட்டிருக்காங்க. பாருங்க, கிங்டம் போறீங்கன்னா கண்டிப்பா இது அப்படியே ஒரு இது போயிட்டு வாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்படி நீங்க கிங்டம் போறேன் கன்ஃபார்ம். காலை சொன்ன வரைக்கும் தமிழ் வெர்ஷன் ஓப்பன் ஆகல. நாளைக்கு வந்து 2 ஷோ போட்டிருக்காங்க F1 மூவி. எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு அதிக ரெக்வெஸ்ட் வந்து இந்த படம் தான் நினைக்கிறேன். எல்லாரும் உங்களை போய் பாருங்க. அது உங்களை ஏன் சொல்றாங்க, ஏகே கண்ணின்றதுனால. எல்லாரும் சொல்றாங்க ஏகேன்றதை விட அவர் படமாவே பிடிக்கும்னு நம்புறோம், வேற எதுவும் இல்ல. இல்ல அண்ணன் டாப் கன் மேவரிக் டைரக்டர்னோட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குண்ணே. இல்லங்க, ஒரு தடவை தியேட்டருக்கு போயிட்டு திரும்ப போக மனசு ஒத்துக்கல, சரி முயற்சி பண்றேன். இல்ல ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ்ல வேற யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாத்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் அதனால தான் பெட்டர் லேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு படம். ஓகே, டாபிக் எல்லாம் வேகமா ஒரு ஆர்வமா சொல்லுங்க, பேசுங்க. இல்லை புதுசாக ஸ்பீக்கர் வந்துருக்கோம் பேசுங்க. இல்லையா இன்னைக்கு வந்து இதை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே பேசலாம். ஏன்னா எனக்கு 3 நாளாக கொஞ்சம் சரியாக தூக்கம் இல்லை. நீங்கள் டாபிக் வேகமாக பேசுங்க, தூக்கம் இல்லாமல் தாராளமாக சுறுசுறுப்பாக பேசலாம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கும் தூக்கம் வந்துடும், அமைதியாயிருங்க. பேசுவாரு. ஆனா மாவீரன் நீங்க இங்கதான் இருக்கீங்க, காட்டுது எனக்கு. இருக்காரு, அவர் நடுவில் ஏதோ பேச வந்தாரு. அப்ப சுகுமார் பேசினாரு, அப்புறம் பேச வந்தாரு கோபாலகிருஷ்ணன், நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன்னாரு. அப்புறம் ஒன்று பேச வந்தாரு ஷாரஜி, அப்புறம் நான் எனக்கு 1 நிமிஷத்தை கொடுங்க, நான் 1 நிமிஷம் பேசிட்டு ஓடிடுறேன்னாரு. அதே மாதிரி போயிட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்ல வந்தாரு இவர் மறந்து போயிருக்கும், கண்டிப்பா மறந்து போயிருக்கும். என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அது இல்ல, எனக்கு ஓகேஷா தான் இருந்தது. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஆண்டில் இதுவரை வந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் மிக சிறந்த படம் ஜுராசிக் வேர்ல்ட். சூப்பருங்க. நான் என்ன ஜுராசிக் வேர்ல்ட் பார்க்கல, அதனால என்னால கவுண்டர் கொடுக்க முடியல. சரி ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயம். இல்ல பார்த்துருந்தா கண்டிப்பா கவுண்டர் கொடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். டிஜிட்டல் கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, மாரிசன் படம் பார்த்தேன் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா அந்த படம் அதிகமா நல்லா ஓடுற மாதிரி தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ ரீசனா இருக்கும்? என்னன்னா அந்த பட பட்ஜெட்டுக்கு அது அவங்க பண்ண ப்ரொமோஷனுக்கு அந்த படம் நல்லா போகுது, கண்டென்ட்டுக்கு போகுது. என்ன கூட இன்னொரு படம் சூப்பரான படம் வரும்போது அந்த சிக்கல் இருக்கு. சூப்பரான மீன்ஸ் எப்படின்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம், அதாவது ஃபேமிலியோட நம்ம வாழ்க்கையில பாக்குற மாதிரி. அதாவது இப்போ கிட்டத்தட்ட பரிதாபங்கள் வீடியோ கிட்ட அதுக்கு ரீசன் அதான், நம்ம வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள் தானே பரிதாபங்கள் அந்த வீடியோ வருது. அதனால நிறைய பேர் பரிதாபங்கள் வீடியோ கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி படத்தை வந்து நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கிறப்ப இந்த படம் வந்து நல்லா இருக்கா பாத்துக்கலாமா, அப்படி இல்லைன்னா ஓடிடில பாத்துக்கலாமா அப்படின்னு செகண்ட் சான்ஸா வச்சுக்கிறாங்க. பெஸ்ட் சினிமா ரெகுலர் சினிமா கோயர்ஸ், அப்புறம் வந்து சினிமா லவர்ஸ், இவங்க மட்டும் தான் மாரிசன் பாக்குறாங்க.
நார்மலா 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம தலைவர் சூப்பரா இருக்கிறாங்க, ஒரு பாட்டு வேற இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடிடுறாங்க. அவ்வளவுதான். வடிவேல் சூப்பரா நடிச்சிருக்காரு வடிவேல். இல்ல சந்தோஷம். எனக்கு என்னன்னா தியேட்டர்ல ஓடும்போது பாத்தீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓட்டிட்டு வந்த அப்புறம் நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லாம இப்பயே பாத்தீங்க. 2 ஷோ இது சொல்லுங்க brother. தலைவர் தலைவி 2 ஷோ புக் 2 இல்ல பிரகாஷ் ப்ரோ, சின்ன ஸ்கிரீன்ல ஒரு 10 பேர் கூட இல்ல. அதான் எனக்கு கேட்டேன். அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. நல்லா படம், நல்லாவும் இருக்கு படம். போர் அடிக்காம போகுது. ஸ்லோவா போனாலும் போர் அடிக்காம போகுது. அதான். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நடுவு வேற யாரும் கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க யாருங்க? இல்ல நீங்க சொன்ன டயலாக் தான் வருங்கிறேன். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணுவோம்? அந்த ஆதிக் பட அப்டேட் தலைவா எப்ப ஏதாவது நீ நியூஸ்? இல்ல இப்போ இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. அதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொன்னோம். இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. முன்னாடி வந்து ஆகஸ்ட் 3 வரும்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ எனக்கு அந்த ஆகஸ்ட் 3லயுமே டவுட் இருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்னு இப்போ சொல்றாங்க. எதுக்காக இந்த ஆகஸ்ட் 2 கோலி ட்ரெயிலர் வரனால எப்பவுமே ஒரு பெரிய படம் அப்டேட் வந்து அடுத்தடுத்து வேகம், அடுத்தடுத்து இன்னொரு படங்கள் அடுத்த விட மாட்டாங்க. அதனால ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் கன்ஃபார்மா தெரிஞ்சு நாளைக்கு தெரிஞ்சுட்டு சொல்றேன். ஏன்னா இப்போ நானும் ஃபாலோ பண்ணல. கண்டிப்பா தெரிஞ்சுட்டு சொல்றேன். ஏதாவது நாளைக்கு விஷயம் தகவல் கேட்டுட்டு நாளைக்கு அப்டேட் பண்றேன். ராகுல் தானே கன்ஃபார்மா? அது கன்ஃபார்ம். ராகுல் ப்ரொடியூசர், அது கன்ஃபார்ம். ராகுல் ப்ரொடியூசரு, ஆதிக் டைரக்டர், அப்புறம் மோகன்லால் நடிக்கிறார், அது கன்ஃபார்ம். அனிருத் மியூசிக்ங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். நான் அனிருத் மட்டும் மியூசிக் வந்து எல்லாரும் ஜிவி பிரகாஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா வந்து அனிருத் மியூசிக் படத்துக்கு கன்ஃபார்ம். அந்த அந்த ப்ரோ அந்த மார்க்கோ ஸ்டண்ட் மாஸ்டர்னு சொல்றாங்க. அது உண்மையா ப்ரோ? மார்க்கோ படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல, அதெல்லாம் தெரியல. நான் ஏதோ நடிகர்னு நினைச்சேன். யாரோ அந்த அகிலன் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த கப்பல் பேஸ்ட் ஸ்டோரிங்கிறாங்க. அது உண்மையா இல்ல அப்படி இல்ல? அப்படிலாம் இல்லவே இல்லை, சுத்தமா இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்க, கப்பல்லாம் கிடையாது. அதான் சும்மா அடிச்சு ஊத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் சொல்றேங்க, ஒரே மட்டும் சொல்லிருக்கீங்களேன். இந்த கதை களம் அல்லது கதையோட போக்கு இருக்குல்ல, இல்ல வந்து எப்படி சில பல சீன்ஸ்லாம் ஷூட்டிங் போனாங்கன்னா சில பல ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஷூட்டிங் போயிட்டாங்க அப்படின்னா யாராவது ஒரு வகையா தகவல் கிடைச்சிருந்து வச்சுக்கலாம். பட் படம் ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இது அப்படி இது இப்படி இது இப்படி அப்படி சொல்றதெல்லாம் வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா எப்ப யாராலையும் கணிக்க முடியாது. ஜானதே சொல்றேன், நீங்க நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அடிச்சு விட்டது ஒன்னா இருக்கும், வந்தப்ப படம் வந்தப்ப வேற ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஆளுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதான். அப்படி கணக்குனா ஆக்சுவலா 2026 சம்மரு இல்லைன்னா தீபாவளி தான். தீபாவளி தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். எல்லாம் சம்மர்னு சொல்றேன், தீபாவளி தான் சொல்லிட்டு இருக்கேன். சம்மருக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இவரு ஸ்ரீனிவாசன் ஒரு நாள் வந்து சொன்னார்ல, அந்த கேப்டன் பிரபாகரன் வருது இல்ல, 2 பேர் இல்ல நீங்க 2 பேரும் எப்பவுமே பேசிட்டு இருக்கீங்க. மாவீரன் பேசுறது யாருக்கும் கேட்கல போல இருக்கு. எல்லாருக்குமே கேக்குது ப்ரோ. இவர் பாலகிருஷ்ணனுக்கு தான் கேட்கல போல யார் பேசுறது. அவருதான் டபுளா. ஒரே நிமிஷம் மாவீரன், நீங்க முடிச்சிருங்க, என்ன கேள்வி முடிச்சிருங்க. இல்ல ஸ்ரீனிவாசன் ப்ரோ ஒரு நாள் சொன்னாரு 26 பொங்கலுக்கு பெரிய படம் ஒண்ணு வருது கிளாஸுக்குன்னு. அப்ப நீங்க இருங்க கன்ஃபார்ம் ஆகட்டும்னு சொன்னீங்க. அது எப்படி இப்ப வராது? அது என்ன படம்னு சொல்லுங்க. இல்ல வருது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. மறுபடியும் ஆமா வருது. ஸ்டார்டிங் சொன்னதுதான், அது வந்து வருது இப்ப. கருப்பு. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த மகாவதார் நரசிம்மா பார்த்தாச்சா? நீங்க பாக்கலங்க. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அந்த படம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் பார்க்கல, தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்கல. நமக்கு ஷோ டைம் செட் ஆகல. நம்ம நிறைய படங்கள் இப்ப அந்த டப்பிங் படங்கள் பண்ணும்போது ஷோ டைம் மிஸ் ஆயிருது. ஓகே. பொம்பாலே ஃபிலிம்ஸ்ன்றாங்க, பட் யூஎஸ்ல அது ரிலீஸே ஆகல. அது இப்ப எல்லாம் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அவங்க தமிழ்லயும் தெலுங்குலயும் மட்டும் தான் பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. எப்படி என்ன ஐடியா ரிலீஸ் பண்ணானே தெரியல. தமிழ் வெர்ஷன் எப்படி ரிலீஸ் ஆச்சு தெரியல. ஹிந்தி வெர்ஷன் ஆமா, என்ன கணக்குனே தெரியல, போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஃப்ரைடே கலெக்ஷனை விட டியூஸ்டே கலெக்ஷன் அதிகமா ஹிந்தில. அந்த அளவுக்கு ஏதோ நல்லா போயிட்டு இருக்காங்க. தெரியல, ஏதோ இதை ட்ரைலர் நேரம் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா எல்லாமே பெரிய படமா பண்ண போறாங்களாம். சாம்சிஎஸ் அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு 2030 10 வருஷத்துக்கும் ஒரே டைரக்டர் 2047 வரைக்கும் புக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆனா அது 47 37 அதான் ஃபர்ஸ்ட்லயே அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட்லயே அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. போன மாசம் நம்ம வாட்சமே. ஆமா. வாவ். ஆனா பரணி ப்ரோ, அந்த இது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, முதல்ல இருக்கீங்களா? இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ. இந்த லோகேஷ் இப்ப ரீசெண்டா மாப் லேண்ட்னு ஒரு சீரிஸ் சொல்லியிருந்தாரு அவர் இன்டர்வியூல.
நான் அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 2 எபிசோட் பார்த்திருக்கேன். சூப்பரா இருக்கு. ராஜ்டிகே ப்ரோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதே மாவீரன் மாதிரி நானும் நானும் 2 எபிசோடு பார்த்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் தொடவே இல்லை. சூப்பர் பாருங்க. இல்ல விஷால் ப்ரோ, ஆனா நானுமே வந்துட்டு ஒரு 4 எபிசோட 5 எபிசோட பார்த்தேன். அவ்வளவு பாத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் தொடரல. பட் நான் வந்து இதை முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். ஃப்ரீ தான். என்ன பிளாட்ஃபார்ம் விஷால் ப்ரோ? ஹாட்ஸ்டார்ல இருக்கு ராஜ்டிகே ப்ரோ. டைரக்டர் யார் தெரியுமா? அது தெரியாம நான் பார்த்தேன். டைரக்டட் பை இவர்னோட நான் செதறிட்டேன். கைரிச்சிங்க. ஓ நைஸ். ஓகே பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அதான் ஆக்சுவலா அந்த கேப்டன் பிரபாகரன் வருது இல்ல, அது டோட்டலா இப்ப 4Kல தானே கன்ஃபார்மா? அதுல இது நார்மலா தான் ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கதைங்க. யாரும் வந்து இப்ப அப்படியே அப்கிரேட்லாம் பண்றது இல்லை. சும்மா பேருக்கு வந்து போஸ்டர் சொல்றாங்க. இந்த 4Kன்னு சொன்னா ஞாபகம் வந்துச்சு. F1 படம் பார்க்க போனப்போ இன்டர்வியூ இருந்தாங்க. பக்கத்துல ஒரு ஸ்கிரீனு ஓபன் பண்ணி பார்த்தா பாஷா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இன்ட்ரகேஷன் ஸ்டார்ல. ஆனா பாஷா ஆக்சுவலா ரீமாஸ்டர் வெர்ஷன் தான் போடுவாங்க தியேட்டர்ல. இல்ல அதான் ரீமாஸ்டர் வெர்ஷன் தான். அந்த சேர்ல வந்து மேக்ஸிமம் அது கலரிங் கூட கிடையாது. அப்பனா ரீமாஸ்டர் கலாய்க்காதன. இல்ல அது உண்மையிலேயே சொல்றேன், குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு ரீமாஸ்டர்ட் வெர்ஷனு. அந்த இன்ட்ரகேஷன் சீன், அந்த நடந்து வர சீன் தான் செம்மையா இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் பார்த்து நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நடந்து வர சீன்னா போலீஸ்காரரு அவங்க தம்பி கூப்பிடுவாரு அந்த சீனா? அந்த ஒருத்தனை சேர்ல கட்டி வச்சுட்டு ஓகே 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 சரி சரி. பேர் என்ன? ஆல்பர்ட். ஏன் சர்ச்செல்லாம் லீவா அப்படின்னு வரல அந்த சீன். யூஎஸ்ல கூலி புக்கிங் தாறுமாறா போயிட்டு இருக்குங்க. எவ்வளவு ஷோ ஓபன் பண்ணாலும் எல்லாமே ஃபுல். அடிச்சு கபாலிய தூக்கிடுவாருன்றாங்களே, பாப்போம். எல்லா தியேட்டரும் இங்க வந்து ஒரு 10 மைல் ரேடியஸ்ல ஒரு 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாம் பெரிய பெரிய ஸ்கிரீன். ரேட் என்ன வாங்கலாம் நம்ம ஊர் காசுக்கு? 30 நம்ம ஊர் காசுக்கு 3000 rupees வருங்க. 3000 மேல வரும். ஓகே ஓகே. நான் அன்னைக்கு இன்னொருத்தரும் வந்து சொன்னாரு, நான் எல்லா ரீஜனுக்கும் மாறும்னு நினைச்சேன். ஓகே ஓகே. இங்க வந்து அந்த ரஜினி மக்கள் மன்றம் பெரிய குரூப் ஒண்ணு இருக்குங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பல்கா புக் பண்ணிட்டாங்களா? ஜம்முன்னு பல்கா புக் பண்ணிட்டானுங்க. ஆனா அதுதான் பிரச்சனையே. இப்ப கடைசியில 5 மணிக்கு 6 மணிக்கு புக் பண்ணா 5 மணிக்கு ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, நான் 9 மணிக்கு புக் பண்ணேன். 7:30 மணிக்கு ஓபன் பண்றாங்களாம். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஓபன் பண்ணாங்க. ப்ரீவியஸா 1 ஹவருக்கு முன்னாடி பிரீமியர் போடுறாங்க. இன்னொரு ஷோ புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. தமிழ்நாடு என்ன ஒரு 8ஆம் தேதி 10ஆம் தேதி ஓபன் பண்ணிடுவாங்களா கூலி? அவ்வளவு நாள் 14 இல்ல, ஒரு வாரம் முன்னாடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஓபன் பண்ணிடுவாங்க வீக்கெண்ட்ல. ஆனா டிக்கெட்ஸ் தான் இருக்காது. அதான் இப்ப எல்லா பழைய படத்துக்கும் இப்ப ரீசெண்டா சண்டே மார்னிங் தான் ஓபன் பண்றாங்க டிஎன்ல. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரப்போகுது. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, உங்கள்ட்ட ஒரு இது கொஸ்டின். சாரி, நான் உங்க வேல்பாரி நான் ஃபுல்லா கேட்டதே இல்லை. பரணி ப்ரோ எப்போ அப்லோட் பண்ணாலும் அப்ப கேட்கறேன். பட் நீங்க சொன்னது வந்து சு வெங்கடேசனோட வெர்ஷனா இல்ல வேற யாராவது வெர்ஷனா? இல்ல அது எப்படி எந்த நாவல்? சு வெங்கடேசன் எழுதுனா அந்த வேல்பாரி தாங்க நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியா? அது என்னமோ பாரிசாலன் இது கேட்டீங்களா? அது சோழா எம்பையரையும் பாண்டியன் அவனா போறான். சும்மா இருங்க. அவனா நான் பேசுறதே கிடையாது. அவனால நீங்க இங்க வந்து பேசுறீங்க. பிரகாஷ் நான் கண்ட்ரோல் தெரியாதுங்க. நான் ஃபுல் பேக்ரவுண்ட் தெரியாது, அதனாலதான் கேட்டேன். ப்ரோ இது நமக்கு வந்து புக்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு. சோ அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா பரணி ப்ரோ பாரிசாலன் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா ஜாலியா இருக்குங்க. அது ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கும். அது என்னென்னமோ பேசுவாப்ல. சரி ஓகே அப்படின்ட்டு ஜாலியா இருக்கும். அது வருண் ப்ரோ வந்து எஸ் நோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது ஒரு காமெடியா இருக்கும் அவர் ரியாக்ஷன்லாம். என்ன தேவகொண்ட ஸ்பை ஃபிலிம் செட் ஃபார் ரிலீஸ்னு போடுறாங்க. கிங்டம் ஸ்பை ஃபிலிமா என்ன? ஆமாங்க, ஏங்க ட்ரெய்லரை பார்த்தே தெரியலையாங்க. அண்டர் கவர்னா ஸ்பை தானே. இது ஒரு நிமிஷம், நான் என்ன ட்ரெய்லரே பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கொஞ்சம் சர்ப்ரைஸா போலான்னு தான் இருக்கேன். நான் வந்து
ஃபர்ஸ்ட் தேவரகொண்டா ஃபிலிம் தியேட்டர்ல பார்க்க போறது நாளைக்கு. இதுக்கு முன்னாடி அவரோட ஃபிலிம் எதுவுமே நான் தியேட்டர்ல பார்த்ததில்ல. ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்கும். சரி இது ரொம்ப கொஞ்சம் எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்றதுனால சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் தமிழ் ட்ரெய்லர் கூட பார்க்கல. டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. இல்லை தெலுங்குவே போலாமான்னு மட்டும் சொல்லுங்க. வெயிட் பண்ணி தான் போகணும் தெலுங்கு போறதுனா. ஓகே, நீங்க அவரோட போட்டோ எடுத்தீங்களா பண்ணீங்க? இல்லை ப்ரோ நான் போகல ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ இது ஸ்ரீலங்கன் இஷ்யூவா ப்ரோ? ஒன்லி உங்க விசுவாசம் ஒன்லி எஸ்கே ப்ரோ. ஸ்ரீலங்கன் இஷ்யூவான்னு தெரியல தலைவா. இது என்னமோ எனக்கு வேற வேர்ல்டு மாதிரி தெரிஞ்சது. ஆனா நேத்து ஒரு பிரஸ் மீட்ல ஸ்ரீலங்கால 45 days ஷூட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி? ஆமா, கிளைமேக்ஸ்ல காட்டுறது எல்லாமே எனக்கு என்னமோ இந்த நம்ம ஊர் உலகம் மாதிரி காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு பர்சனல் கனெக்டே இருக்கு. அவர் படம் அர்ஜுன் ரெட்டி பார்த்துட்டு தான் நான் புல்லட் வாங்கினேன். டியர் காம்ரேட் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த மாதிரி அவர் படம் வேர்ல்ட் ஃபேமஸ்ல அவர் பார்த்துட்டு ஓடிடலாம்னு நினைச்சேன். ஐயோ எதுக்கு இந்த தேட்டருக்கு வந்தோன்னா அவர் படம் எல்லாத்தையும் தேட்டர்ல பார்த்துருக்கேன். ஆனா அதனால எனக்கு ரொம்ப லைகர் மட்டும் நான் பார்க்கல. டச் போட்டோ ஷூட் ஒன்னு பண்ணாரு லைகர் பார்த்துட்டு. லைகர் மட்டும் நான் பார்க்கல. ஆமா, ஜெர்சி டைரக்டர். ஆமா, அதனால ஜெர்சி பல வாட்டி ரீவாச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஸ்பேஸ்ல நிறைய பேருக்கு ஃபேவரட் தெலுங்கு ஃபிலிமா ஜெர்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப நல்ல படம். அதனால பார்ப்போம். நாளைக்கு அது திருப்பி அதே மேஜிக் வந்துருச்சுன்னா சூப்பர். ஸ்பீக்கர் வந்திருப்பாரு ப்ரோ, ஜெர்சி ப்ரோ. ஆனா ஏங்க நேத்து அது ஆடியோ லான்ச் அது கேட்டீங்களான்னு தெரியல. வெங்கடேஷ்னு ஒரு பையன் பேசியிருந்தான், பாத்தீங்களா? சரியான ஸ்பீச். இதோட கிங்டமோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஐ எம் ஸ்டார் ப்ளீஸ் கன்சிடர் மீ அப்படின்லாம் பேசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஏதோ தமிழ்ல ஒரு படத்துல வில்லா நடிச்சுன்னு வேற சொன்னாரு. என்ன படம் எனக்கு சட்டம் ஞாபகம் வரல. ஸோ அவரோட ஸ்பீச் யாராவது கேட்கறதுனா கேளுங்க. ரொம்ப எனக்கு என்னமோ ஒருத்தரை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னும் 2 மணி நேரத்துல கிங்டம் யூஎஸ்ஏ பிரீமியர். சூப்பர். அப்ப நம்ம என்ன போட்டுருவாரா ஃபர்ஸ்ட்? கிங்டம் அது ஏதாவது கிங்டம் அதுக்கு என்ன போடுவார் பஞ்சு? ஒண்ணும் தெரியலையே நமக்கு. அவரு பாசிட்டிவா இருந்தா விண்டம், நெகட்டிவ் இருந்தா போர்டம். சூப்பர்ண்ணா, போர்டம். அவ்வளவுதான் ஒரு வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போடுவாரு. வேண்டாம் போஸ்டர் பாய் கை தூக்குறாரு. இல்லங்க, பாசிட்டிவா இருந்தா விண்டம், நெகட்டிவா இருந்தா போர்டம். அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி ரைட்டு, இன்னைக்கு நம்ம ஸ்பேஸை முடிச்சிருவோம். மணி எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம நாளைக்கு நம்ம ஃபுல் பாசிட்டிவா எனர்ஜியா பயங்கரமா பேசலாம். ஓகே பாய். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு F1 பார்த்துட்டு வாங்க, பேசலாம். ஆமா ப்ளீஸ். நாளைக்கு கண்டிப்பா கிங்டம் F1 பாக்குறேன். பாய் பாய். பர்னினா பாய். அஜித் பல்டான் ப்ரோ.